தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல் என்ற இயலில் களவுக்குரிய மெய்ப்பாடுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். களவு என்பது ஒரு தலைவனும் தலைவியும் தம்முள் கொடுப்பாரும் அடுப்பாரும் இன்றி தாமே சந்தித்துக் கொண்ட நிலையில் தோன்றிய ஓர் ஒருமை உணர்வு. அதை பற்றி சொல்லுகின்ற போது இருவரும் ஏதோ பார்த்து கொண்டதனால் ஏற்பட்ட உறவு அன்று இது முன்னை பிறவிகளிலிருந்து தொடர்ந்து வருவது என்று நம்முடைய தமிழ் இலக்கணம் கற்பிக்கின்றது. அதுதான் மிக மிக இன்றியமையாதது. காதல் என்ற ஒரு சொல்லுக்கு இப்படி ஒரு பொருள் இல்லை. அது முன்னை பிறவிகளிலிருந்து தொடர்வது என்ற செய்தியை தமிழ் இலக்கியம் இலக்கணமாக கற்பிக்கின்றது என்பதை நாம் நினைவு கூறுதல் வேண்டும். ஒருவரும் ஒருத்தியும் தம்முள் எய்துகின்ற இன்பம் இவ்வாறு இருந்தது என்று கூறப்படாததாக என்று சொல்லப்படுகின்ற அகத்தில் முதற் பகுதியாகிய களவு பெற்றோருடைய இசைவு இல்லாமலும் பெற்றோருக்கு அறியாமலும் ஒருவன் ஒருத்தியாகிய இருவரிடையே நிகழ்கின்ற அன்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வு 2 மாத காலத்திற்கு மட்டுமே அவர்களிடையே நிலவும். அதற்கு பிறகு அது கற்பில் சென்று முடியும். கற்பு என்பது மணந்து எய்துகின்ற வாழ்க்கை, வரைந்து எய்துகின்ற வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையை அடைவதற்கு முன்னுரையாக அமைந்த இந்த களவு எவ்வகையிலும் ஒழுக்கச் சிதைவு இல்லாதது, கட்டுப்பாடு வரையறைகளை ஒரு சிறிதும் மீறாதது என்பதை நினைவு கூறுதல் வேண்டும். அன்பு கூர்ந்து யாரும் இந்த களவு என்பதனை ஒரு கொச்சையான ஒரு சித்தரிப்பாக காட்டிவிடக் கூடாது. தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்ற 1862 அகப்பாடல்களும் அப்படி சித்தரிக்கவில்லை. மிக உயர்ந்த பண்பாடுடைய 2 பால் மக்களிடையே தோன்றக்கூடிய காம உணர்வாக இது விளங்குகிறது. இங்கு காமம் என்பது இக்காலத்தில் சொல்லப்படுகின்ற பொருளுடைய சொல்லன்று. சமம் நிறைந்து எழும் என்பது தொல்காப்பியம். இருவரும் அவ்வாறு காணுகின்ற காலத்து ஒருவருடைய உள்ளத்தில் புகுந்தாராக அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற நிறைவுதான் காமம் எனப்படும். உள்ள நிறைவு என்று சொல்லுகிறார். மனத்தின்கண் தோன்றுகின்ற நிறைவு. இதனைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கொண்டான் தற்கொண்டான் என்று சொல்லுவார். தன்னை கொண்டான். கொல்லுதல் என்ற ஒரு சொல் அருமையான ஒரு சொல். இந்த பாத்திரம் எவ்வளவு கொள்ளும் என்றால், இந்த பாத்திரம் ஒரு 4 லிட்டர் கொள்ளும் என்றால் அதற்கு மேலே கொள்ளாது என்று பொருள். அதுபோல ஒருவருடைய உள்ளத்தில் ஒருத்தியே கொண்டாள், அதே போல ஒருத்தியினுடைய உள்ளத்தில் ஒருவரே கொண்டான். கொண்டாள் என்ற சொற்கள் அருமையான சொற்கள். அதை இன்றைக்கு வினைமுற்றாக பயன்படுத்துகிற போது மிக எளிய பொருளில் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆழமாக பார்க்கின்ற போது அதனை தற்கொண்டாள் என்று பேசுகின்ற போது இருவருக்கு இடையில் வேறு ஒருவர் புகுதற்கு இடமில்லாத அந்த நெருக்கமான உறவை நிறைவை சுட்டுவதுதான் காமம். அவ்வாறாக விளங்குகிறது. அதுல ஒரு பகுதியை பார்த்தோம். அருமையாக அந்த 24 மெய்ப்பாடுகள்ல அதனை விளக்கிறார். அதுல கைகள், கண்கள், உள்ளம் ஆகியவையெல்லாம் ஒரு வழியாக ஓடுகின்றன. அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அசைவுகள் மயிர்கால்கள் தோறும் புலனாகின்றன. இப்படி ஒரு சித்தரிப்பு உலக இலக்கியத்தில் இலக்கணத்தில் யாண்டும் கூறப்படவில்லை என்பது துணிவு. அன்புகால் பெருமக்களே, இப்போது அந்த 24 பார்த்து அன்னபிறவும் அவற்றோடு சிவனி மன்னியவனே நிமித்தம் என்று பார்த்து இவையெல்லாம் அன்பின் 5 அணைக்கு உரியன என்று சொல்லி
அதற்கு பிறகு இப்போது அவையும் உளவே அவையலங்கடையே மேற்கூறியன அல்லாமல் இனி கூறப்படுவனவும் களவுக்குரிய மெய்ப்பாடுகளாகும் என்று சொல்லி தொடங்குகிறார். எத்தனை கூறுகிறார்? மேலும் 20 கூறுகிறார். இன்பத்தை வெறுத்தல், இந்த நிகழ்ச்சிகளை பற்றி, இப்போது ஏற்படுகின்ற உள்ள அசைவுகளை பற்றி, எண்ண ஓட்டங்களை பற்றி நாம் பேசுகின்ற போது அவை இன்றைக்கும் நிகழ்வனதாம் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். இன்பத்தை வெறுத்தல், இன்பத்திற்குரிய பொருள்களை பேராசிரியர் உரை எழுதுகிற போது எழுதுவார், யாழும் குழலும் பூவும் சாந்தும் முதலான இன்பத்திற்கு ஏதுவாகிய பொருள் கண்டவழி அவற்றின் மேல் வெறுப்பு தோன்றுதல் என்று எழுதுவார். யாருக்கும் இன்பம் செய்யக்கூடிய யாழிசையும் குழலிசையும் சந்தன பூச்சும் ஆகிய இவையெல்லாம் இப்போது இன்பம் தரவில்லை. அத இன்பத்தை வெறுத்தல் என்று அது பேசப்படும். அத தமிழ் இலக்கியத்துல ஒரு பெரும்பரப்புல ஒரு 3000 ஆண்டு கால இலக்கியம் முழுமையும் படிச்சாதான், முழுமையும் படிப்பதற்கு நமக்கு உள்ள வாழ்நாள் போதாது. முழுமையும் பயின்றால் அதனுடைய சுவை வேற. தொல்காப்பியர் காலத்து செய்திகள் எல்லாம் இன்றைய இலக்கியத்திலும் காணப்படுகின்றன என்று கண்டு நாம் உவக்கலாம். இந்த இன்பத்தை வெறுத்தல் என்று நாம் சொல்லுகிற போது எனக்கு ஒரு நினைவு வருகிறது. அதாவது நம்முடைய ஆசிரியர்களில், சிறுகதை ஆசிரியர்களில் மிக தேர்ந்த ஒரு ஆசிரியர் புதுமைப்பித்தன். ஆற்றல் மிக்க ஒரு ஆசிரியர். வெளிநாட்டு சிறுகதை ஆசிரியர்களை விட தன்னுடைய ஆற்றலை மிக அதிகமாக புலப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். மாபசான் போன்ற சிறுகதை ஆசிரியர்களை எல்லாம் அவன் விஞ்சி இருக்கிறான் என்பது தெரியும். உலகத்து சிறந்த சிறுகதைகளில் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் என்றால் நான் தயக்கம் என்று சொல்லுவேன், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அந்த மாதிரியான ஒரு சிறுகதை படைப்பு எங்கும் நிகழவில்லை. அதை படித்து பாருங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அது இருக்கட்டும். அவர் தன்னுடைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். புதுமைப்பித்தன் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தன்னுடைய கதை எப்படி எழுதப்படுகிறது என்பதனை பற்றி அவர் சொல்லுகிற போது, ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் என்று இளமை மாறாத கிழட்டு கதைகளை நான் எழுதுவதில்லை. இளமை மாறாத கிழட்டு கதை. அவருடைய கதைகள் மிக வேறுபட்டவை. சரி, அது இருக்கட்டும். அந்த கட்டுரையில என்ன சொல்றாருன்னா, திருக்குற்றால குறவஞ்சியை ஒரு பாராட்டுகிறார். எதற்கு பாராட்டுகிறார்? அதுல ஒரு அடி வருகிறது, ஒரு செய்யுள் அடி வருகிறது. அந்த அடி அவருடைய உள்ளத்தை ரொம்ப கவர்ந்திருக்கிறது. வெண்ணிலா ஊரில் பிறந்தாற் போல் பிறந்தாயோ வெண்ணிலாவே, பெண்களே இல்லாத ஊரிலே பிறந்தது போல பிறந்திருக்கிறாயா வெண்ணிலாவேன்னு கேட்கலாம். அந்த வெண்ணிலா அது பால் பொழிகிறது. அந்த பால் போன்ற அந்த ஒளியை பொழிவது என்பது இந்த தலைவிக்கு இப்போது வருத்தத்தை உண்டாக்குகிறது. அந்த குளிர்ந்த பால் ஒளி உடம்பெல்லாம் அப்படியே தீயாக பரவுகிறது. அதுதான் விரகதாபம் என்று வடமொழியில் சொல்லப்படும். அது பிரிவு நோய், பிரிவு வருத்தம் என்று தமிழில் பேசப்படும். அந்த பிரிவு வருத்தத்தை சொல்லுகிற போது, பெண்களே பிறக்காத ஊரில் பிறந்தாயோ வெண்ணிலாவே என்று வெண்ணிலாவை பார்த்து தலைவி கேட்கிறாராம். அது அருமையான ஒரு தொடர் என்றவர் சொல்லுகிறார். அது மட்டுமா சொல்லுகிறார்? சிக்கலாம் தென்றல் புலி வந்து பாயுதே மன்மதா, மன்மதனே ஒவ்வொரு திக்கிலிருந்தும் தென்றல் என்ற புலி வந்து பாய்கிறதுன்னா. இதுதான் இன்பத்தை வெறுத்தல். இன்பத்திற்குரிய பொருள்களை எல்லாம் வெறுத்தல், இன்பத்தை வெறுத்தல் என்பது. அடுத்தது துன்பத்து புலம்பல். தாங்க முடியாத துன்பத்தில் தனிமையில் புலம்புகிறாள். இந்த புலம்பு என்ற சொல் சங்க இலக்கியத்தில் வேறு பொருள் உடையது. புலம்பே தனிமை என்று நாம் தொல்காப்பியத்தில் சொல்லுதிகாரத்திலே படித்தோம். தனியாக பேசுவது, வாய்விட்டு அரற்றுவது, தானே பேசிக்கொள்வது, இவைதான் புலம்புதல். இப்பவும் சொல்லுவாங்க, என்ன புலம்பிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. ஆகவே இது வேறு ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற உரையாடல் அன்று என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். துன்பத்து புலம்பல்
அகநானூற்றில் அருமையாக சொல்லுவான் புலவன், நின்னுரு விழுமும் கலைந்தோர் இளரே தன்னுரு விழுமும் நீந்துமோ. விழுமும் என்றால் துன்பம். உன்னுடைய துன்பத்தை கலையினர் இல்லை, எப்படி நீ இந்த துன்பத்தை நீங்க போகிறாய் என்று கேட்கிறான். இதுதான் துன்பத்து புலம்பல், எதிர்வெய்து பதிதல். இது ஒரு அருமையான ஒரு துறை, அகத்துறை. எதிரே அவனுடைய உருவத்தை அவளுடைய உருவத்தை இட்டுக்கொண்டு கற்பித்துக் கொண்டு உருவழி தோற்றம் என்று சொல்லுவார். அது இப்பவும் அந்த அனுபவம், அந்த பட்டறிவு எல்லாருக்கும் உண்டு. தெருவில் தன்னுடைய உறவினர் வருவார் என்று காத்திருக்கக்கூடிய ஒருவர் வேறு யாராவது ஓசை கேட்டா கூட எழுந்து போய் அவர் தான் வந்திருப்பாருன்னு பார்ப்பாங்க. அதுபோல வாராராயினும் வருவது போல செவி முதல் இசைக்கு மரபுமுடு மறந்தனவால் தோழி என் கண்ணே. அவர் வரல, ஆனாலும் வருவது போன்ற ஒரு தோற்றம், ஒரு உருவழி தோற்றம் எனக்கு தெரிகிறது என்று குறுந்தொகையில பேச காணலாம். ஏதம் ஆய்தல், கூட்டத்திற்கு வருகின்ற இடையூற்றை பற்றி எண்ணி பார்த்தல். இனி வாரார் கொல்லன பருவரும் தாரார் மாறுவ, இனி வரமாட்டார் அவர் என்று அவ்வாறு கருதுகின்ற வாரார் கொல்லன பருவரும், பருவறுதல் அப்படின்னு பருவரல் என்றால் துன்பப்படுதல், பருவரும் தாரார் மாறுவ நீ தனந்த ஞான்றே என்று பேசுவார். பசி அட நிற்றல், அடுதல் என்றால் வருத்துதல் என்று பொருள். பசி அட நிற்றல், அடுதல் என்றால் சமைத்தல் என்று கூட ஒரு பொருள். ஏனென்றால் காயும் கரியும் ஆகியவற்றை எல்லாம் அட்டு, அவற்றையெல்லாம் போட்டு குடைத்தும் பிசைந்தும் சிதைத்தும் சமைக்கின்ற காரணமாக அட்டு. ஒருவர் சொன்னார், நான் அட்டூழியம் செய்கின்றேன் என்றார். அட்டூழியம் இப்ப பொருள் வேற, ஆகாத வினையெல்லாம் செய்கின்றேன் என்று இப்ப பொருள். அப்போது அட்டூழியம் என்றால் ஊழியம் பணி, சமைத்தலாகிய பணியை செய்கிறேன் என்பதனை அவர் கிண்டலாக சொல்லுகிற போது இக்கால பொருளோடு இயைத்து நான் அவர் வீட்டில் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறேன் கேட்பார் இல்லைன்னார். அதனால பசி அடநிற்றுதல், அடுதல், வருத்துதல், தாக்குதல், பொறுதல் என்ற பொருளுடைய சொற்கள். நாய் வாழி வேண்டன்மை அப்படின்னு சொல்லி தொடங்குகிற போது பாலும் பலவரும் உன்னாள் என்று நற்றினையில சொல்லுவோம். இந்த பால் கூட பல மிகுதியாக இருக்கிறது, இது நான் உண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறாள். என்றால் பசி இருக்கிறது அதற்கு, ஆனால் உண்ண வேண்டும் என்ற நினைவு இல்லை, அந்த உணர்வு இல்லை. அதுதான் பசி அட நிற்றல். பசலை பாய்தல், இந்த பசலைங்கிறதுக்கு தமிழ் ஆசிரியன் தமிழ் புலவன் கொடுத்த விளக்கத்தை, திருவள்ளுவர் கொடுத்த விளக்கத்தை வேறு யாரும் கொடுக்க இயலாது. அது என்ன பசலைன்னா, உடம்பின்கண் வருவதோர் வேறுபாடுன்னா உரையாசிரியர். உடம்பின்கண் வருவதோர் வேறுபாடு, தேமல் படர்ந்தார் போல அப்படி உடம்புல தோலின் நிறம் சற்று மாறுபட காணும், அது திட்டு திட்டாக ஆங்காங்கு இருக்கும். இதை பற்றி சொல்லுகிற போது பாட்டுல சொல்லுகிறான், ஊருங்கேணி உந்துரை தொக்க பாசியற்றே பசலை, அது தொடுபுடி தொடுபுடி நீங்கி விடுபுடி விடுபுடி பரத்தலானே என்று சொன்னான். குளத்துல பாசி படர்ந்திருக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று செல்கின்றவன் மெல்ல சென்று அந்த பாசியை அப்படி விலக்கி விட்டு விட்டு தண்ணீரை 2 கைகளில் அள்ளி முகத்திற்கு அருகே கொண்டு போகின்ற போது திரும்ப குளத்தை பார்த்த போது மறுபடியும் அந்த பாசி கூடிக்கொள்கிறது. அதுபோல தலைவியோடு நெருக்கமாக இருக்கின்ற காலத்து பசலை விலகி போயிருக்கிறது. விட்டு கொஞ்ச தூரம் சென்றவுடன், வாயிற்படி அளவிலே சென்றவுடனே இவருடைய உடம்பின்கண் அந்த நிற வேறுபாடு தோன்றி விடுகிறது என்று பேசுகிறான். நல்ல அருமையான ஓமையில இது ஒரு ஓமை. இவ்வாறு சொல்லுவது பசலை பாய்தல். அதை பாய்தல்ங்கிற வினையோடு சொன்னான் பாருங்க, அது அப்படி பாய்தான் உடம்புல விரைவிலே பற்றி கொள்ளுகிறது என்பதற்காக சொல்லுது. உண்டியில் குறைதல், அதாவது உணவு அளவு குறைந்து போய்விடும். இந்தால் ஊட்டினும் வெம்பினும் கைக்கும் என்று சொல்லுவான்.
பாலை ஊட்டினால் கூட அது வேப்பமுங்காயினுடைய பால் போலத்தான் இருக்கிறது என்று சொல்லுகின்ற உண்டியில் குறைதல், உடம்பு நெறி சுருங்குதல். அது எப்படி தெரியும்? கைகளிலே இருக்கிற வளைகள் கடந்து விடும். குடிதெழுந்தனவே தோல் சாயினவே என்று பேசுவார். உண்டியில் குறைதல், உடம்பு நனி சுருங்குதல், கண் துயில் மறுத்தல். தமிழ்காதல் நூல்ல இந்த ஆசிரியர் எழுதுவாரு, தொல்காப்பியம் இன்றைக்கும் வாழ்கிறது என்பதற்கு இந்த துறைகள் எடுத்துக்காட்டாகும். பசி அட நிற்றல், கண் துயில் மறுத்தல் என்று 2 அகத்துறைகளை எடுத்துக்காட்டி அவர் சொல்லுவார். பசிக்கின்ற போது அதற்கு உணவு தர மறுத்து தலைவி கிடக்கிறாள். கண் துயில் மறுத்தல், கண்ணிற்கு துயில் வந்த போதும் கூட அதற்கு துயிலுக்கு இடம் கூடாது இருக்கிறாள் என்பதனை பற்றி சொல்லுகிற போது, இக்கால திரைப்பட பாட்டில் பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, தந்தனையில் காற்று வரும், தூக்கம் வராது என்று சொல்லுகின்ற திரைப்பட பாடல் அடிகளை எடுத்துக்காட்டி, இந்த பாடல் எழுதுவதற்கு தொல்காப்பியம் முதலாக இருந்ததா? இல்லை. தொல்காப்பியம் கற்றுவிட்டா இதனை எழுதினார் கவிஞர்? இல்லை. இவையெல்லாம் வழி வழியாக தலைமுறையாக வருகின்ற உணர்ச்சி அலைகள். இவைகளை தமிழ் புலவன் சித்தரித்தவாறே இந்த சமூகத்தில் இன்றும் காணப்படுகின்றன என்று அவர் எழுதுவார். கண்துயில் மறுத்தல், அடுத்து கனவோடு மயங்கல். கனவு என்றால் வாய் வெறுவுதல் என்று பொருள். தூக்கத்தில் வாய் வெறுவுகின்ற நிகழ்ச்சிக்கு பெயர் கனவுதல். நலந்தாராயோ, கனவுல வந்துதான் என்னுடைய நலத்தை தாராயோ என்று கெஞ்சினாளாம். அதே போல கலந்தாங்கு என் கவின்பெற, என்னுடைய அழகெல்லாம் மீட்டும் பெறுகின்ற நிலையில் புலம்பல் ஓம்புக என்று சொல்லி என்னோடு அணைந்தான் என்று பேசுவது கனவோடு எல்லாம் கனவு நிகழ்ச்சிகள். கனவோடு மயங்கல், பொய்யாக்கோடல், கனவினால் எய்திய செல்வத்து அணையதே ஐய எமக்கு நின் மார்பும் பார் திருவள்ளுவர். கனவுல செல்வம் பெற்றா எப்படியோ அது போல ஆயிற்று உன்னுடைய மார்பு எனக்கு என்று சொல்லுகின்ற அந்த நிலைதான் பொய்யாக்கோடல். அடுத்தது மெய்யே என்றல். பொய்யை மெய்யென்று கொள்ளுதல் தான் மெய்யே என்றல். மகனை கொண்டு புகுந்த தலைவனை அவன் பொய்யே புகுந்தான் என்று சொல்லுங்கள் என்று கலித்தொகை சொல்லு. மகனை கொண்டு மகனை தூக்கிட்டு வர்றான், வந்தாலும் அவனிடம் அன்பு இல்லை. இந்த மகனை கொண்டு என்னோடு வந்து சேர்ந்து விடலாம் என்று கருதி வருகிறான், இவன் பொய்யே புகுந்தான் என்று பேசுவார். ஐயம் செய்தல், அவன் வாரார். தானம் காரணம் கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே என்று சொல்வது போல அல்லாமல் அவர் வரமாட்டார், இனி வாரார். நான் என்ன செய்வேன்? நாட்டின் குடிமுறை தேரின் கடுமறு மூலரோ நம் காதலோரே, ஒவ்வொரு ஊரா போய் நான் என்ன தேட வேண்டியதுதான் என்று பேசுகிறார். அவன் தமர் உபத்தல். தமர் என்றால் உறவினர் என்று பொருள். இந்த இடத்துல உறவினர் அல்ல, உறவினருக்கும் உறவினர் போல நெருக்கமாக இருக்கின்ற பாணர் முதலியோரை குறிக்கும். அவனுக்கு தமராக இருக்கின்ற பாணர் பாங்கர் முதலானவர்களை கண்டு மனம் உவத்தல் என்பது அவன் தமர் உமத்தல். அவன் தான் வரல, அவனோடு இருக்கிற பாணன் வருகிறான். இந்த பாணன் இருக்கிறான இவன் ஒரு அருமையான இசை கலைஞன். இவன் இசை கலையினால் பல நோய்களை தீர்ப்பவன். உடம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களையும் வருத்தத்தையும் ஒரு பாடனுடைய ஒரு பாட்டு தீர்த்து விடுகின்ற ஆற்றல் படைத்தது என்று இலக்கியம் கூறும். அந்நாய் இவன் ஒரு இளமானாக்கன் தன்னூர் மன்றத்து என்னென்கொள்ளோ விருந்தின் ஊரும் பெரும் செம்பலடை என்று ஒரு சிறிய பாட்டு குறுந்தொகையில பாணனாகிய தோழனையினுடைய திறத்தை பற்றி தலைவி சொல்லுவதாக அமைந்தது. அவனை பற்றி எதுக்கு சொல்லணும்? என்னுடைய தலைவன் எனக்கு கொடியன், என்னை அணைகின்ற நினைவு இல்லாதவன். ஆனால் இந்த பாணன் அங்கிருந்து வந்து என்னுடைய தலைவனை சிறப்பித்து பேசுகிறான். இவனுடைய வாய் வன்மை எனக்கு இப்போது தெரிகிறது. இவனுக்கு வயதும் குறைவு. இவன் வேறு ஊரிலிருந்து இங்கிருந்து வந்து ஒவ்வொரு இல்லமாக சென்று உணவு கேட்டு வாங்கி இங்கே கல்வி கற்று இசை கற்று தேர்ந்து வருகிறான்.
இவன் கற்று முடிந்த பிறகு தன்னுடைய ஊரிலே சென்று எவ்வளவு சிறப்புற பாடப்போகிறான், பேசப்போகிறான் என்பதை நினைத்து பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது தோழி என்று பேசுகிறார். அண்ணா இவன் ஒரு மாணாக்கன். மாணாக்கன்கிற சொல்லு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கு பாருங்க நம்ம தமிழ்ல. அதுக்கு என்ன மாணாக்கன்னா என்ன பொருள்? பல பேருக்கு அது பொருள் தெரியாது. மாணாக்கன்னா மாணவன். மாணவன்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் மாட்சிமை உடையவன் என்று போது எழுதினார்கள். இல்லை, அது பொருள் இல்லை. மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். மாணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள். அதுதான் கல்விக்குரிய பருவம். அதனால பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 பிரிவுகளாக வடமொழியில சொல்லுவதில் மாணவ பருவம் என்பது கல்விக்குரிய. மாணி என்றால் மனமாகாதவன் என்று பொருள். மாணவன் என்றால் மனமாகாதவன் என்று பொருள். இப்ப மாணவர்களும் இருக்கிறார்கள், அது வேற. அதனால அண்ணா இவன் ஒரு மாணாக்கன் அருமையான ஒரு சொல்லுக்கு ஒரு இடம் முடிச்சிருக்கிறாங்க. அறநடித்து உரைத்தல், அறக்கிழவரை அன்பு செய்தல், அறம் என்ற அந்த தெய்வத்தை வழிபடுதல். இப்படி பள்ளியும் பாங்கு, அது பலவேறு தெய்வம் தன்னுடைய குரலை பலவேறு வகையாக புலப்படுத்தும். பள்ளியும் பாங்குத்து இசைத்தன நல்லெழில் உங்களும் ஆடுமான் இடனே என்று பேசுவார் கலிச்சோகையில. இன்னே வருவார் நம்முடைய தலைவர், இன்னே வருவார். பள்ளி சரியாக கூறியிருக்கிறது. பள்ளியும் பாங்குத்து இசைத்தன, அது தெய்வத்தினுடைய குரலாக, அறத்தின் குரலாக அவளுக்கு புலப்படுகிறது. ஆங்கு நெஞ்செழிதல், மனசு அழிகிறது. ஏனென்றால் அவன் சுரத்தின் வழியாக போயிருக்கிறான், எங்கோ போயிருக்கிறான். அவனை இந்த வெதுப்புகின்ற இந்த ஞாயிறாகிய கடவுள் ஒருத்துவிடக் கூடாது. சூரியன் தன்னுடைய வெண்மையான கதிர்களாலே என்னுடைய தலைவரை வருத்தினால் நான் என்ன செய்வேன் என்று கருதி, படிதபு ஞாயிறே பாடறியாதார்கள் கடிய கதல்வை என கேட்டு, ஞாயிறே நீ சில பேரை வருத்தி விடுவாய் என்று நான் கேட்டேன், அவரை வருத்தி விடாதே என்று அவள் கேட்கிறாள். அங்கு நெஞ்சு அழிதல், எம்மையாயினும் ஒப்புமை கோடல். அத திரைப்படத்தில் எப்போ ஒரு படத்துல இருக்கு, மண்ணை பார்த்தால் லைலா, மரத்தை பார்த்தால் லைலான். அது மாதிரி எதை பார்த்தாலும் அப்படி தெரியும், தனக்கு தன்னுடைய காதலன் போல, காதலி போல அப்படியெல்லாம் தோற்றம் செய்யக்கூடிய நிலை. உப்பு வழி உபத்தல், அதாவது தலைவனுக்கும் பிறருக்கும் இடையில் இருக்கக்கூடிய, குழந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்புமையை கண்டு உபத்தல். மகன் இருக்கிறான், சிறு பிள்ளை விளையாடுகிறான், அந்த சாயலில், அந்த நடையில், அவனுடைய பார்வையில் தலைவனுடைய தோற்றம் தெரிகிறது. அப்பதான் தலைவி சொல்லுகிறா, கலித்தோடு சொல்லுகிறது, ஏ மகனே, நீ எல்லாத்திலையும் அவரை போல ஒத்துரு. ஆனா இந்த என்னை விட்டுட்டு போய் வேற ஒருத்தரோடு சேர்ந்து வாழ்கிறான் பாரு, அந்த மாதிரியான நிலைமையில மட்டும் அவனை ஒவ்வாது, அவனை ஒத்திருக்காது என்று பேசுகிறார். அதான் ஒப்பு வழி உபத்தில், ஒப்பு இருக்கின்ற இடத்தை பார்த்து சொல்லி மகிழ்தல். உருபெயர் கேட்டல், பெயர்ங்கிறது இங்க புகழ் என்ற பொருளுடைய சொல். தலைவனுடைய புகழை கேட்டல், கலக்கம், நின்று கலங்குதல். உள்ளம் என்பது அசைவின்றி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மீண்டு மிக வருந்துதல். இந்த 20 துறைகளும் களவுக்காலத்தே உண்டாகின்ற துறைகள் தான் என்று சொல்லிவிட்டு படிப்படியா இந்த நூற்பா போகுது பாருங்க. மிக நுணுக்கமாக தனிமையில் இருக்கக்கூடிய அசைவுகளை பற்றி 24 துறைகளாக குறிப்பிட்டவர். அதற்கு பிறகு பொதுப்பட இன்பத்தை விருத்தம் துன்பத்து புலம்பல் கொண்ட பொதுப்படையாக இருக்கக்கூடிய உணர்வுகளை பேசி, இப்போது வரைதற்கு ஏதுவாகிய இனிமே திருமணத்திற்கு நோக்கி செல்ல எல்லாம் 2 மாதத்துக்குள்ளார நடந்து போகும். எனக்கும் அவருக்கும் களவு 6 ஆண்டுகளாகன்னு சொல்லக்கூடாது. அப்படி எல்லாம் அது களவு இல்லை, அதுக்கு பேரு 2 திங்கள் தான். அது நான் என்னுடைய பாடல்கள், சங்க பாடல்கள் நான் கணித்த நிலையில் அவை கார்த்திகை மார்கழி ஆகிய 2 திங்களில் நிகழ்கின்ற அந்த நிகழ்ச்சி என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். தைத்திங்கள் பிறந்து விட்டால் அதற்கு பிறகு வரைதலை நோக்கி
எல்லாரும் முயலுகின்ற நிலை வந்துவிடும். தலைவி எச்சரிக்கப்படுவாள் அல்லது தோழி அறத்தோடு நின்று செவிலிக்கு உணர்த்துவாள். அந்த நிலையில் அவர்களுடைய வரைவு திட்டமிடப்பெறும். சமுதாயத்தில் எந்த விதமான வரையறை தாண்டுகிற ஒரு நிகழ்ச்சி நிகழாது என்பதற்கு அவையெல்லாம் எடுத்துக்காட்டா. இப்ப அடுத்தபடி முட்டுவயிர் கலரல், இது அருமையான ஒரு பாட்டு. அகநானூற்றுல 122வது பாட்டாக இருக்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நொச்சிவேலி சித்தன் உறந்தை கண்முதிர் புறங்காட்டன்ன பன்முட்டின்றால் நம் களவே. அருமையான ஒரு பாட்டு. சித்தனுடைய உறையூர்ல, சித்தன் என்பான் ஒரு சோழ அரசன். சித்தன் என்பான் உறையூரில், அவனுடைய உறையூர்ல கண்முதிர் புறங்காட்டன்ன ஒரு புறங்காடு இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதி. அதுல ஒரு அடி வச்சா 2 கல் இருக்கும், காலை உருட்டும். அங்கங்கு கற்கள் மேலே அருந்தி கொண்டிருக்கும். அது நடந்து போவதற்கு பல வகையான இடையூறாக இருக்கும். அதுபோல நம்முடைய களவுக்கு அவ்வளவு இடையூறுகள் இருக்கின்றன என்று ஒரு தலைவர் ஓமைப்படுத்தி பேசுகிறாள். அதான் முட்டு வயிர் கலரல். வயின் என்பது 7ஆம் நட்சத்திரம் உருவு. இங்க முட்டு தடை ஏற்படுகின்ற இடத்து கடறல் சொல்லுதல். ஐயோ இப்படி ஆயிற்றே என்று, நம்முடைய களவு இப்படிப்பட்ட தடைகளை பெற்றதே என்று சொல்லுதல். முனிவு மெய்நிறுத்தல். இந்த இடம் பல பேரும் பிழை செய்வார்கள். மெய் என்று சொல்லிவிட்டு மெய் என்று எழுதிட்டு அப்புறம் நீ போடுவாங்க. அது இங்க ஒரு இந்து வரணும். மெய்நிறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். மெய்நிறுத்தல் இந்து வராம எழுதக்கூடாது. மெய்யின் கண்ணே நிறுத்துதல். முனிவு மெய் நிறுத்தல். முனிவு என்றால் வெறுப்பு. வாழ்க்கையை வெறுத்தவர்களை முனிவர் என்று சொல்லுகிறோம். முனிவு மெய் நிறுத்தல். என்ன சொல்லுதா? இன்னுயிர் கழிவதாயினும் நின்மகள் ஆய்மலர் உங்கள் பசலை காமநோயென செப்பாதீமே என்று சொல்லுவார். தயவு செய்து அன்பு கூர்ந்து நான் கொண்டது காமம் என்று யாரும் சொல்லாதீர். நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் வெறுத்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை. அச்சத்தின் அகரல். வழியினுடைய இடர்பாடஞ்சு தலைவனை நீங்குதல். அதாவது தலைவன் வரக்கூடிய வழி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அங்கேயும் ஒரு அருமையான ஓம பாருங்க. காணநாடன் வரும் யானை கயிற்று புறத்தன்ன கண்ணிசை சிறு நெறி. அவன் நடந்து வருகின்ற வழி இரவுல எப்படிப்பட்டது என்றால், யானைக்கு மேல ஒரு துணி போட்டு பாகன் உட்காருவதற்கு, அதற்கு 2 பக்கத்துலையும் அதை கயிற்றால கட்டியிருப்பான். அந்த கயிறு யானையினுடைய வயிற்று பகுதியிலையும் முதுகலையும் அப்படியே அது படர்ந்து ஒற்றை கயிறு அப்படியே நிற்கும். அது கட்டப்பட்டிருக்கும். அதுபோல பெரிய மலைப்பகுதியில ஒரு வழி தடம் எப்படி இருக்கிறதுனா அந்த கயிறு மாதிரி இருக்கும். யானையினுடைய வயிற்றிலும் முதுகிலும் அமைந்த ஒரு கயிறு போல. கயிற்று புறத்தன்ன கண்ணிசை சிறுநெறி மாரிவானம் கலை. மழை பெய்து ஒத்தடி பாதையில வருகிறான். அங்கங்கு பள்ளம் பள்ளமா இருக்கு, மேடா இருக்கு. எங்கேயாவது வச்சு கீழே விழுந்து உருண்டு போய் ஏதாவது அவனுக்கு ஆகிவிட்டால் என்ன செய்வதென்று கருதி என்னுடைய உள்ளமானது அங்க ஒரு பள்ளத்துல போய் உட்கார்ந்து அவன் கால் வச்சான்னா அதை தாங்கிக் கொள்வதற்காக தளரடி தாங்கியே சென்றதென்றே இருளுடை மிதிப்புழி நோக்கி அவர் தளிரடி தாங்கிய சென்றதென்றே அவன் புனவு மறுத்தல். இரவிலும் பகலிலும் வருகின்ற இரவுக்குறி பகற்குறிகளை இனி வேண்டாம் என்று சொல்லிவிடுதல். ஏனென்றால் அதெல்லாம் வரைவு நோக்கிய செயல். கருங்கன் தாக்கலை பெரும்பிரிவுக்கான கைமொழியார் காமர் மந்தி அல்லாவன் பொருள் கிளை முதல் சேர்த்து ஊங்குயிரெடுக்கத்து பாயுந்துயிர் சேர்க்கும் குண்டநாட நடுநாள் வாரல் இரவல வராத என்று சொல்லி இரவுக்குறியை தடுத்தல். அதே போல பகற்குறியை தடுத்தல். தூது முனிவின்மை.
இந்த இடத்துக்கு பேராசிரியர் உரை எழுதுவதும் எடுத்துக்காட்டு காட்டுவதும் மிகச்சிறந்த புல்லும் மேகமும் போல்வன கண்டு சொன்னவர்க்கு பன்முறையானும். மேகத்தையும் பறவையும் பார்த்து, ஏ மேகமே, ஏ பறவையே, என்னுடைய காதலை என்னுடைய தலைவனுக்கு சென்று சொல்லுங்கள் என்று. இதுக்கு பிற்காலத்துல தனிப்பாளத்துல ஒரு பாட்டு இருக்கு, அருமையான பாட்டு. அப்படி பாட்டுன்னா அப்படி இருக்கும். ஓடுகின்ற தேரில், ஓடாத தேரில், ஓடாத தேர், தேர் வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. கூறுங்கோங்கிறது பெரிய அருமையான ஒரு விழி. ஓடுகின்ற மேகங்கள், மேகம் ஓடுதான் மேல வானத்துல, இந்த தேருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு, தேர் தான் ஓடலையே, நிக்குது. ஓடுகின்ற மேகங்கள், ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ. ஒரு கூடு தான் வருதான், என்ன உயிர் முன்னாடியே போயிட்டு தான் வேட்டா. இந்த 2 அடியில என்ன நுட்பமாக சொல்லிவிட்டான். ஓடுகின்ற மேகங்கள், ஓடாத தேரில் ஒரு கூடு வருகிறது என்று கூறுங்கோ என்று நந்தி கலம்பகத்தில் வர்ற பாட்டு. அவ்வாறு சொல்லக்கூடிய தூது முனிவின்மை, அதுக்கு பேராசிரியர் எடுத்துக்காட்டுவது அகநானூற்றிலிருந்து எடுத்துக்காட்டுவார். காணலும் கடராது, கழியும் கூறாது, தேனிவிர் நெருமலர் புன்மையும் முடியாது, சொல்ல வேண்டுமால் அளவ. அளவன்னு நண்டு. நண்டே, இந்த காணலும் என்னுடைய காதலை போய் சொல்லாது, இந்த உப்பங்கழியும் போய் சொல்லாது, நீதான் என்னுடைய காதலை போய் சொல்லி வர வேண்டும் என்று தலைவி பேசுவாள். அருமையான ஒரு பாட்டு அது. அகநானூற்றுல காணலும் கடராது, கழியும் கூறாது, தேனிவிர் நெருமலர் புன்மையும் முடியாது, சொல்ல வேண்டுமால் அளவ என்று. அடுத்து துஞ்சி சேர்தல், அதாவது துஞ்சி சோறுதல். மனையகத்தின் கண்ணே, வீட்டிலே ஒரு கவர்ச்சியால் அல்லாமல் உரிமை பூண்டமையினாலே தூங்குதல், பொய் துயில் கொள்ளுதல் என்று எழுதுவார். தூக்கம் வரல, தூங்குவது போல கிடக்கிறான், அது துஞ்சி சோறுதல். காதல் கைமிகள், உள்ளினும் உள்ளம் வேணே உள்ளாதிருத்தல் இம் அளவை தன்றே என்று குறுந்தவசம். நினைக்காம இருக்க முடியல, நினைச்சாலும் தாங்கல, இதுதான் காதல் கைமிகள். இந்த கைமிகள்ங்கிறது பாருங்க, கைமிகள்னு எழுதக்கூடாது, இன்னும் போகணும். கைமிகள், மெய்நிறுத்தல் என்பது மாதிரி கைமிகள் ஒரு அடுத்து ஒரு மொழிக்கு பிறகு அப்படி வரும் என்பது இலக்கணம். கைமிகள் என்றால் கையோட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்களா, அதேதான் கைமிகள். காதல் கைமிகள், காதல் அளவுக்கு மீறி போயிட்டு. அப்ப உள்ளினும் உள்ளம் வேணே, நினைச்சா உள்ளம் வெந்து போயிடும் போது இருக்கு. உள்ளாதிருத்தல் இம்மளவுக்கு நினைக்காம இருக்கலாம்னாலும் முடியல. அடுத்தது கட்டுரையின்மை, பேசுறது இல்லை, அவ்வளவுதான். வாய் வாடாமை, உண்ணாமை போல உரையாமை, கட்டுரையின்மை. இவையெல்லாம் வரைவு எய்தற்குரிய நிலையில் இந்த அளவுக்கு வந்துட்டுன்னா என்னமே திருமணம் தான், அதை நோக்கிதான் போகணும். இந்த மாதிரியான உணர்ச்சிகள், இவ்வகையான உணர்ச்சிகள் ஒரு தலைவியிடத்து புலனாசினியானால் அடுத்து நிகழ வேண்டியது திருமணம் தான் என்ற உறுதிப்பாட்டை இதை காட்டுகின்றன என்று பொருள். இப்ப அடுத்து அழியாத கூட்டம். அழியாத கூட்டம்னு கற்பிற்குரிய கற்பு வாழ்க்கையை மேற்கொண்டு விட்ட பிறகு அந்த தலைவியிடத்து தோன்றக்கூடிய அருமையான மெய்ப்பாடுகளை பற்றி இங்கே சொல்ல போகிறார். இங்கு பலராலும் விளக்கப்படாத, சொல்லப்படாத ஒரு செய்தியால் எங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த செய்தியை அறிந்து கொண்டால்தான் திருக்குறளை சரியாக உணர்ந்தவர்கள் ஆவீர்கள் என்பதற்காக நான் அதை சொல்லுகிறேன். உரையாசிரியர்கள் யாரும் அதனை இவ்வாறு விளக்கவில்லை என்பதையும் நாம் அடக்கத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தெய்வம் அஞ்சுதல். தலைவி கடவுளுக்கு அறியுங்கிறார். கடவுளுக்கு அறிய சொல்லு அப்படிம்பாங்க. இப்போவும் தெய்வம் அறிய சொல்லு. இந்த இடத்துல ஒரு இடர்பாடு இருக்குங்க. இந்த இடர்பாட்டை யாரும் உணரவில்லை. ஏனென்றால் ரெண்டையும் பொருத்தி பார்த்து இலக்கியங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்கின்ற போதுதான் இது புலப்படும். தெய்வம் தொழாள்,
தொழுதெழுவாள் பெய்யனும் பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதுல தெய்வம் தொழாள், தெய்வத்தை தொடமாட்டாள். தொழுதெழுவாள், கணவனையே தெய்வம் என்று கருதி தொழுது எழக்கூடியவள். பெய்யனும் பெய்யும் மழை, அப்படிப்பட்டவள். மழை பெய்யென்றால் பெய்யும் என்பது அந்த திருக்குறளுக்குரிய பொருள் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த குறளுக்கும் இந்த தெய்வம் அஞ்சுதல்ங்கிறதுக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கு. அந்த தெய்வத்தை தொடமாட்டாள் என்று சொல்லுவதை நாம் சிலப்பதிகாரத்தோடு கொண்டு போய் பொருத்துவோம். அந்த தேவந்தி என்ற பார்ப்பன தோழி சொல்லுகின்ற போது கண்ணகிக்கு சொல்லுவாய், நீ தீய கனவை கண்டிருக்கிறாய், உன்னுடைய கணவனை பிரிந்திருக்கக்கூடிய இந்த துன்பத்தால் ஏற்பட்ட அந்த கனவு போன்ற நிகழ்ச்சிகள் இனி உன்னிடத்து வாராமல் இருக்க நீ இந்த ஊரில் இருக்கக்கூடிய சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற குளங்களிலே மூழ்கி காமவேள் என்று சொல்லப்படுகின்ற மன்மதனுடைய கோயிலிலே சென்று தொழுதால் நீ கணவனை மீண்டும் பெறுவாய் என்று இந்த தேவந்தி என்ற பார்ப்பன தோழி சொல்லுகிறாள். அதற்கு கண்ணகி சொல்லக்கூடிய விடை கீடு அன்று, அது தகுதி இல்லை. எம்மை போல்வார் அப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் வணங்குதல் இல்லை என்று சொல்லி அதை காட்டுவோம். தெய்வம் தொழால் என்பதற்கு பெரும்பாலும் பலரும் அது காட்டுவதுதான். ஆனா இங்க தெய்வம் அஞ்சுதல் இருக்குது. தெய்வத்தை அஞ்சுதல், தெய்வத்தை வணங்குதல், அஞ்சி வணங்குதல் என்றெல்லாம் இதற்கு பொருள் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறதே என்றால் இங்குதான் பேராசிரியருடைய உரையை படிச்சா அந்த விளக்கம் சரியா இருக்கு. அதாவது தலைவி எந்த தெய்வத்தையும் வணங்காதவள் இல்லை அப்படி சொல்லிவிடக்கூடாது. அவள் தெய்வத்தை வணங்குவாள். எந்த தெய்வத்தை வணங்குவாள் என்றால் கணவனையும் அவனை சார்ந்த அவன் தொழுகுலத்தையும் அவனுடைய வீட்டாரும் வணங்குகின்ற தெய்வத்தை வணங்குவாள். கணவன் வணங்குகின்ற தெய்வத்தை அவள் வணங்குவாள். மீராபாய் மாதிரி இல்லை. அவள் தனியாக ஒரு கண்ணனுடைய சிலையை வைத்துக் கொண்டு வழிபட்டாளாம். அப்படி இல்லை. கணவன் எந்த தெய்வத்தை தன்னுடைய தெய்வம் என்று கொண்டானோ அதுவே தன் குலத்திற்குரிய தெய்வம் என்று வணங்குதல். ஆக மானுடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன். அதனால மனிதர்களுக்கென்று நான் ஆட்பட்டவள் இல்லை என்று ஆண்டாள் சொல்வது போல தெய்வத்தை அவள் வழிபடுகிறாள். தெய்வத்தையே கணவனாக வரித்து விட்டாள். அது வேற. இங்கு தெய்வம் அஞ்சுதல் என்பது கணவன் வழிபடுகின்ற அந்த தெய்வத்திற்கு தானும் அஞ்சுதல் என்று பொருள். அதனால தெய்வம் தொழாங்கிறதுக்கு என்ன பொருள்? கணவனால் வழிபடப்படுகின்ற அந்த தெய்வத்தை தொடுவாள், பிற தெய்வத்தை தொழாள் என்று பொருள். அப்படி பொருள் சொல்லணும். அப்படி எழுத என்ன செய்ய? தெய்வம் என்றல் புறையறம் தெளிதல் தனக்கு ஒத்த இல்லறம் இது என்று தேர்ந்து கொள்ளுதல். இல்லறத்துல கடமை இருக்கும். குறிஞ்சிப்பாட்டிலையும் சிலப்பதிகாரத்திலையும் அது ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. விருந்தெதிர்கோணலும் துறந்த எண்ணெய். இல்லறத்தினுடைய பெரிய கடமை விருந்து கொள்ளுதல், விருந்து எதிர்கொள்ளுதல். அந்த அறத்தை நான் விட்டு விட்டேனே என்று கண்ணகி வருந்துகிறாள். அது என்னது? ஏன் போடக்கூடாது? வரக்கூடியவர்களுக்கு விருந்து வைக்கக்கூடாதுன்னா வைக்க முடியாது. விருந்து என்பது கணவனும் மனைவியுமாக இருந்து செய்ய வேண்டிய ஓர் அறம். இவன் சரியா இல்லை, அவன் வெளியில போயிட்டான், வரவே இல்லை. அப்ப விருந்தினர் இருந்தா என்ன செய்வது? விருந்தினரே பார்த்துட்டு ஐயோ இவள் தனிமையில் துயரத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு போய்விடுவார். அதனால விருந்தெதிர்கோடலும் துறந்த இல்லை. நான் விருந்தை வரவேற்கக்கூடிய நிலையில் இல்லாமல் போய்விட்டேன் என்று கண்ணகி வருந்துவார். கம்பராமாயணத்துல ஒரு அருமையான ஒரு இடம் வரும். அங்கு சுக்ரீவனுடைய சார்ந்த அந்த குரக்கு இனத்தார் இலைகளை போட்டு ராமனுக்கு இலக்குவனுக்கும் கூட எல்லாருக்கும் சேர்த்து இலையில பல வகையான பொருள்களை கொண்டு வந்து பசியார வைப்பார்கள். அப்போது ஒரு கேள்வி கேட்கப்படும். பிரிந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் போலோ நீயும். வீட்டுல இருந்து இல்லறம் செய்ய வேண்டிய பெண்ணை காணும், உன்னுடைய மனைவியை காணும். அத்தகைய மனைவி நீயும் பிரிந்திருக்கிறாயான்னு கேட்டான். அப்ப என்ன பொருள்னு கேட்டா, நானும் பிரிந்திருக்கிறேன். என்னுடைய மனைவி இவ்வாறு ஒருவன் வவ்வினான்,
அது போலவே உன்னுடைய மனைவி யாராவது வவ்வினானா என்பதும் உட்பொருள். ஆகவே அவ்வாறு நீயும் பிரிந்திருக்கிறாயாது. இல்லறத்திலே அறம் செய்வதென்று 2 பேரும் சேர்ந்து செய்யும். இல்லது காய்தல். ஒரு தவறு செய்யாவிட்டாலும் கூட தலைவனை காய்கின்ற நிலை கற்புல நிகழும். இல்லை தவறு அவர்காயினும் கூடுதல் வல்லதவரை அழிக்குமாறு என்று திருவள்ளுவர் பேசுவார். இல்லது காய்தல், இல்லாத ஒன்றை கொண்டு காய்தல், அவன் மீது தன்னுடைய வெம்மையான கருத்தை செலுத்துதல். உள்ளது உவர்த்தல். தலைவனிடத்து அன்பு இருக்கிறது, இருந்தாலும் அதனை உண்மை என்று கருதாது பேசுதல். உவர்த்தல், வெறுத்து பேசுதல். யார் உள்ளி தும்மினீர்? அவன் இயல்பா தும்மா களி பிடிச்சிருக்கு. யார் உள்ளி தும்மினோ? யார் நினைச்சாங்க உன்ன? உங்களை சரின்னு தும்மலை அடக்கணானா? ஏன் தும்மலை அடக்குறீங்க அப்படின்னு கேட்கிறா. யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் திருவள்ளுவருடைய உளவியல். யார் உள்ளி தும்மினீர் என்று கேட்கிறார். அடுத்தது இல்லது காய்தல், உள்ளது உவர்த்தல் ஆகியவற்றை சொல்லிவிட்டு புனந்துடி உண்மை, இல்லது காய்தல் உள்ளது உவர்த்தல் இன்றி மகிழ்ந்திருத்தல். புனந்துடி உண்மை. மூடியிருப்பினும் ஊரன் நறுமேனி கூடல் இனிதான் எமக்கு என்று 500 சொல்வதை பார்க்கலாம். குளிரும் பருவத்தை ஆயினும் தென்றல் வழியறியும் மெய்யிற்கு இனிதான். அதனால ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற காலத்துல ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அப்ப வாடை காற்று அடித்தாலும் கூட தென்றல் அங்கிருந்து மிகுந்த குளிர்ச்சியை தருமாயினும் கூட அதனை ஒரு பெரிய துன்பமாக கருதாமல் மகிழ்ச்சியாக கருது. பொழுது மறுப்பாக்கம். பொழுது பகற்குறி இரவுக்குரிய பொழுதுகளை எல்லாம் மறந்து நிற்கக்கூடிய நிலை. காலையும் பகலும் கையெருமாலையும் பொழுதுகளை தெரியும் பொய்யே காமம். பொழுதே தெரியல, அப்படி போய்கொண்டிருக்கிறது கற்பு வாழ்க்கையில கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இருக்கக்கூடிய காலம். அருள்மிக உடைமை. தலைவன் தலைவியரை ஒருவரை பற்றி மிக உயர்ந்த கருத்து கொண்டு அருளோடு அவர்களை பாராட்டுது. நின்ற சொல்லர் நீடு தோன்றினியர் என்றும் என்றோல் பிரிபெரியலரே என்று கபிலன் பேசுவது போல. அன்பு தொகை நிற்றல். களவு காலத்து ஏற்பட்ட அன்பெல்லாம் இங்கே தொக்கு ஒரு வழியாக புலப்படும். அருமையான 500 பாட்டுல செதிரி அங்கிருந்து தலைமக்களை பார்ப்பதற்காக, தன்னுடைய மகள் எப்படி குடும்பம் நடத்துறாருன்னு பார்க்கறதுக்காக போவா. போன போது அப்படியே மறைஞ்சு இருந்து பார்க்கிறார். அப்போ ஒரு கட்டில்ல தலைவன் தலைவி 2 பேரும் படுத்திருக்கிறாங்க. நடுவுல புதல்வன் படுத்திருக்கிறான், மகன் படுத்திருக்கிறான். அது சிறுவன் புதல்வன் நடுவனாக இனிதுமன்ற இவர் கிடக்கை. நடுவுல மகன் இருக்கவும் அப்பாலும் இப்பாலுமாக இந்த 2 பேரும் அவனுக்கு பாதுகாப்பாக படுத்திருப்பதும் அதை பார்த்த உடனே இந்த உலகம் முழுவதும் கொடுத்தால் இந்த காட்சிக்கு ஈடாக ஒன்று சொல்லுவதற்கு இல்லை என்று செவிலி மிக உவந்து பாராட்டுவார். அந்த நிலையும். அடுத்தது பிரிவாற்றாமை. அந்த கற்பு வாழ்க்கையில பொருள் தேடுவதற்காகவோ அல்லது பிற காரணத்திற்காகவோ அவன் பிரிவான். 6 வகையான பிரிவுகளை பற்றி பார்த்தோம். அப்படி செய்கின்ற போது தாங்க முடியல. முல்லைப்பூ மாலையில இயல்பாக மலர்கிறது. அதனை பார்த்து தலைவி கேட்கிறாள், தகுமோ மற்றது தனியார் மாட்டேன் நகுவை போல காட்டல். சிரிக்கிறாய என்னை பார்த்து? நான் தனியா இருக்கிறேன்னு தெரியும்ல, என்னை பார்த்து முல்லைப்பூவை நீ மாலையில சிரிக்கலாமா அப்படின்னு. நகுவை போல காட்டல் தகுமோ மற்றது தனியார் மாட்டே என்று பேசுவார். அது பிரிவு ஆற்றாத நிலை. நான் தானே உனக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தேன், நீ என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? ரொம்ப அருமை.
அடுத்தது மறைந்தவை உரைத்தல். களவு காலத்தை நிகழ்ந்த அன்பான நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்போது நினைவு கூர்ந்து பேசுகிறாய். அடுத்தது புறஞ்சொல் மானாக்கிழவி. அதாவது ஊரெல்லாம் தூற்றுகிறது தலைவனை, ஏதோ ஒரு காரணம் பற்றி அவனுடைய பரத்தனை பற்றி தூற்றுகிறது. அப்போது களிறுகவர் கம்பலை போல அலராகும். இந்த யானையை பிடிக்கிறதுக்கு கூட்டமா ஓடி போய் பறை அடிச்சுக்கிட்டு போவான். அது போல ஊர் ஊரா அவனுடைய தீனியை பற்றி பிரிவை பற்றி பேசுகின்ற போது அந்த அவனுக்கு ஏற்பட்ட பழியை காத்து பேசுவாள். அதுதான் புறஞ்சொல் மானாக்கிளை. இவையெல்லாம் அந்த இவை 11 அதற்கு மேல் கற்பு காலத்தில் நிகழ்கின்ற மெய்ப்பாடுகள் என்று பார்த்தோம். இனி தலைமக்களுக்குரிய மெய்ப்பாடு. இந்த நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த 10 இருக்கு பாருங்க, இப்ப சொல்ல போற 10 இவைதான் தலைமக்களுக்கு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய பொருத்தம். பொருத்தம் பார்த்தீங்களான்னு இப்ப கேட்கறான். உடனே பஞ்சாங்கத்தை தூக்குறான். அது பொருத்தமே இல்லை. இங்கே சொல்லக்கூடிய இந்த பொருத்தங்களை பாருங்க, மணமக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொருத்தங்கள் என்று இவையே கொள்ளத்தக்க. பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவநிறுத்த காமவாயில் நிறைய அருளே உணர்வோடு திருவன முறையுற கலந்த ஒப்பினது வகையே. இவை மணமக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொருத்தங்கள். பிறப்பு, ஒத்த குடிமை, நல்ல 2 பேருடைய குடும்பங்களும் நல்ல குடும்பங்கள் என்று சொல்லுவோம். அதாவது இங்க பண்பு தான், சாதி உரிமை இல்லை, மத உரிமை இல்லை, பிற உரிமைகள் இல்லை, பண்பு உரிமை, ஒத்த குடிமை. நீண்ட காலமாக பார்க்கிறேன், பல தலைமுறைகளாக அவர்கள் அறநெறி பிறழாதவர்கள், இவர்களும் இத்தகையவர்கள். ஆகவே 2 வீடுகளும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு உரிமை. அடுத்தது குடிமை. பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று எழுதுவார் திருவள்ளுவர். வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. அது என்ன அந்த குரல் விளங்கலையேன்னார் ஒருத்தர். எவ்வளவு சொல்லி பார்த்த விளங்கலை. அது என்ன பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. பழமையான குடிங்கிறதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுவார். சேர சோழ பாண்டியர் போல பழமையான குடி, படைப்பு காலம் தொட்டு வருகின்ற குடின்னு எழுதுவார். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலே சேரன் சோழன் பாண்டியன் 3 வேந்தர்கள் வந்துட்டாரலாம். அதாவது என்ன பொருள் என்றால், அந்த இடத்துல ஒரு வேறுபாடு நீங்க பார்க்கணும். தமிழர்களுடைய ஆட்சி அரசியல் என்பது மிக தொன்மையானவை. அவை இன்று நேற்று அல்லது 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவை அல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இவர்களிடத்து அரசியல் அமைத்து அறநெறி வகுத்து சட்டம் இயற்றி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அது சான்று. நீங்க ரிக்வேதத்துல பாருங்க, எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லை, எங்களை ஆளுவதற்கு ஒருவன் இல்லை, அவனை கொடு என்று கொடு இறைவா என்று கொடு என்று கேட்கிறார். அதனால அப்படி இல்லை, இங்க ஒரு தலைவன் இருக்கிறான். இந்த இனம் தோன்றியதிலிருந்து ஒரு தலைவன் இருக்கிறான். ஒரு பகுதியில் அவன் சேரனாக இருக்கிறான், இன்னொரு பகுதியில் சோழனாக இருக்கிறான், இன்னொரு பகுதியிலே பாண்டியராக இருக்கிறான். ஆகவே அது குடிமை என்று சொல்லப்படும். பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் என்று. தொன்று தொட்டு வருகின்ற குடி சான்றாண்மையிலிருந்து பிறழ்வதே இல்லை. இதை விளக்குவதற்காக நான் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு செய்தியை சொன்னேன். ஒரு புலவர் ஒருவர் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வள்ளலை நாடி வருகிறார். வருகிற போது தொடர் வண்டியில ஏறி இறங்கி வெளியில இங்க இருந்து அந்த வள்ளல் இருக்கக்கூடிய ஊர் இருக்குத, அது 6 தொலைவு இருக்கிறது. 6 மைல் போனா அவரை பார்க்கலாம். அங்கதான் இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப காலமாச்சு அவரை பத்தி கேள்விப்பட்டு. எப்படி இந்த 6 தொலைவை நடக்கிறதுங்கும் போது இங்க ஒரு வண்டி ஓட்டி நின்று கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய், ஐயா இந்த வள்ளல் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகலாம், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் 3/4 ரூபாய் பணம் எனக்கு கொடுங்க. அந்த காலத்துல பெரிய தொகை. 3/4 ரூபாய் பணத்தை கொண்டு ஒரு நாள் பூரா வாழ்க்கை நடத்தலாம் ஒரு குடும்பம். 3/4 ரூபாய் பணமும்
ஒரு வேளை உணவுக்காகின்ற காசும் கொடுக்க வேண்டும். இதை இவ்வளவு மிகுதியாக கேட்கிறாயே என்று சொல்லிவிட்டு கடைசியில வேற வழி இல்லாம இந்த வண்டியில ஏறி உட்கார்றாரு. பாய் சும்மா இருக்குமா, வண்டி ஓட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. எங்க போறீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு வள்ளல் இருக்கிறாருன்னு சொல்றாங்க, அந்த வள்ளலை பார்க்க போற. ஆகவே அவரு பார்த்துட்டு ஏதாவது என்னுடைய வறுமையை சொன்னா ஏதாவது பரிசு கொடுப்பார்ல, வாங்கி கொண்டு வந்து வாழலாம் என்பதற்காக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறான் வண்டிக்காரன். அந்த இடத்துக்கு வந்தவனுதான் தெரிகிறது அந்த வள்ளல் இல்லை, அவர் இறந்து போயிட்டார். இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் வேணாச்சு. உடனே வண்டி ஓட்டியை பார்த்து, ஐயா இந்த காசுன்னு சொல்லும்போது வேண்டாங்க வச்சிருந்தாங்க. ஏன்னு கேட்டா அந்த பரம்பரையில வந்தவன், இந்த இறந்து போன வள்ளலுடைய பரம்பரையை சார்ந்தவன். இவனுக்கும் ஒன்றும் வசதி இல்லாம போயிட்டான், இவன் இப்ப வண்டி ஓட்டி கொண்டு வாழ்கிறான். அந்த நிலையிலும் கூட அவன் தன்னுடைய குடிமைக்கு உரிய அந்த வள்ளன்மையை இழக்கவில்லை. இப்படி வந்த ஒரு புலவனிடம் நாம் காசு வாங்குவது என்பது தகாது என்று சொல்லி இது ஐயர் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது நினைவு மஞ்சரி என்ற தொகுப்பில் வரக்கூடிய ஒரு கட்டுரை, உண்மையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி. அதனால்தான் குடிமை என்பது அதுதான். ஆண்மை என்பது இந்த இடத்துல ஆண்மை பெண்மை அந்த குறிக்கிறது இல்லை, ஆழ்வினை, ஆளுகின்ற வினை, பர்சனாலிட்டி. ஆழ்வினை உடைமை, ஆளுகின்ற வினை. யாண்டு வயது பொருத்தம் 12, 16 அந்த காலத்துல வகுத்தாங்க. அது சிலப்பதிகாரத்துல முதல்ல பார்க்கலாம். இவளும் தான் முதல்ல அவளை தான் சொல்லுவாங்க, கண்ணையே தான் சொல்லுவார் இளங்கோ. இதிலா வடமீன் திறமீன் திறமிவள் திறமென்றும் மாதரார் தொடுதேத்த வயங்கிய வெறுங்குணத்து காதலார் பெயர் மன்னும் கண்ணை என்பாள் மன்னும் ஈராறாண்டு அகவையாய் 12 வயது அவளுக்கு. இவனுக்கு என்னன்னு கேட்டா ஈரட்டாண்டு அகவையான் 16 வயது. அஞ்சைத்த புகழினான் மதிமுகம் அடவார்ந்தம் பஞ்சைத்த முடியினார் ஆயத்து கண்டேற்றி பாராட்டும் செவ்வாய் என்று இசை போற்றி காதலார் பெயர் மன்னும் கோவலன் என்பான் மன்னோ என்று பேசுவாங்க. அது கோவல். இந்த வயது பொருத்தம். உருவு நிறுத்த காமவாயு, இதை ரெண்டா பிரிச்சார். உருவு தோற்றத்தால ஒரு ஒப்புமை வேண்டும். அடுத்தது காமவாயு என்றால் அன்பு, 2 பேரிடத்தும் அன்பு கசிந்து நிற்க வேண்டும். வடிவ ஒற்றுமையும் உள்ள ஒற்றுமையும். அடுத்தது நிறை, அடக்கம், செய்திகள் எல்லாவற்றையும் வெளியே விட்டு விடாமல் உள்ளத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை, மறைபிறர் அறியாமை என்று எழுதுவார் பேராசிரியர். அடுத்தது அருள், எல்லா உயிர்களுக்கும் அருள் உணர்ச்சி இருக்கும். அதாவது எங்கனம் ஆளும் அருள்னு கேட்பார். உலகம் ஒரு காலத்தில் கண்டிப்பாக உறுதியாக இந்த புலாலை மறுக்கின்ற சமுதாயமாக மாறத்தான் போகிறது. ஏனென்றால் இப்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அந்த உண்ணுகின்ற பழக்கம் உள்ளவர்கள், அந்த குடியில் வந்தவர்கள் கைவிட்டு உடல் நலம் கருதி கைவிடுகிறார்கள். ஆனால் அருள் கருதி ஒருவன் புலால் உண்ணாமையை மேற்கொள்ளுகின்ற நிலை, அருள் கருதி பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கக்கூடிய நிலை மேற்கொள்ளுகின்ற நிலை, அதுதான் இங்கு பேசப்படுகிறது. சாதுன்பறவை பேதுரலெஞ்சு மணினார்த்த மாண்பினை தேர என்று அகனானூர் சொல்லும். தேர்ல வந்துட்டு இருக்கிறான் தலைவன். வண்டுகள் எல்லாம் தேனை உண்டு கொண்டிருக்கின்றன மலர்களிலே. இவனுடைய தேரின் மணி ஒலி கேட்டு அவை சிதறுகின்றன. உடனே பார்த்தான், எல்லா மணியும் இழுத்து கட்டிட்டான் ஒலிக்காதவாறு. சாதுன்பறவை பேதுரலெஞ்சு மணினார்த்த மாண்பினை தேரன் என்ற அந்த அருவுடைமையை அகனானூர் சொல்லும். அடுத்தது அருளே உணர்வு. உணர்வுங்கிறதுக்கு அறிவுடைமைன்னு எழுதுவார். அறிவு நிலையில 2 பேரும் ஒத்தவங்களா இருக்கும். அது அனுபவ அறிவாகவும் இருக்கும், நூல்வழியாக பெற்ற அறிவாகவும் இருக்கலாம். அடுத்தது திரு என்பது பொருளை தூய்த்தல் என்று எஞ்ஞான்றும் திருத்தங்குகின்ற ஒரு இயல்பு. அதாவது எப்பொழுதும் திருவுடையவராக, ஒன்றுமே இல்லை வீட்டுல இருந்தாலும் கூட எதுவும் இல்லைன்னு உணர்வதில்லை, அப்படிப்பட்ட நிலை இல்லை. திரு நிறைந்ததாக இருக்கக்கூடிய மனப்பாங்கு நிலை. ஆகவே இவையெல்லாம் சிறந்த 10. இவை 10 உணர்ச்சிகளும் பொருத்தங்கள். இந்த 10 இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று பொருள். அடுத்தது
இவை வேண்டும் என்றார், கூடாது இவையெல்லாம் கூடா என்று சொல்லுவதற்காக அடுத்தது சொல்றார். நிந்திரி கொடுமை, வியப்பொடு புறமொழி, வன்சொல், பொச்சாப்பு, மடிமையோடு குடிமை, இன்புறல், ஏழைமை, மரப்போடு ஒப்புமை என்றுவை இன்மை என்மனார் புலவர். என்மனார் புலவர்னு சொன்னாலே பொருள் என்னன்னா, தொல்காப்பியர் அவரா கற்பித்து சொல்லல, படிப்படியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தை அவர் இங்கு தொகுத்து சொல்லுகிறார். நிந்திரி என்றால் பொறாமை, ஒருவருக்கொருவர் பொறாமையும் கூடாது, பிறர் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. உள்ளத்திலே மிக இருக்கக்கூடிய தூய்மையாக உள்ள தூய்மை அமைய வேண்டும், அதுதான் பொறாமையும் கூடாது. கொடுமை, தீவினை உள்ளம், பிறருக்கு தீவினை செய்து பழகிய அந்த நிலை, அது கூடாது. பறிவதும் சார்ந்தோர் கடல். கண்ணாபிரான்னு திட்டிய போது, ஐயோ என்னை இவன் திட்டான, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனா இப்படி திட்டுகின்ற போது இதனால இவன் நரகத்திற்கு போய்விடுவானே என்று பறிவதும் சார்ந்தோர் கடன் என்று நாலடியார் சொல்லு. இதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்துல, இந்த விடுதலை காலத்துல 2 புகழ்பெற்ற இதழ்கள் நடந்து கொண்டிருந்தார். ஒன்று குடியரசு, அதை பெரியார் ராமசாமி நடத்தி கொண்டிருந்தார், தந்தை பெரியார் நடத்தி கொண்டிருந்தார். இன்னொன்று தேசபக்தன் தமிழ்ச்செந்தல் திருவிக்கா நடத்தி கொண்டிருந்தார். இது 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். ஆனா இதழ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சாடி கொள்வார். அப்ப ஒரு முறை பெரியார் அவருடைய குடியரசு இதழில் எழுதினாரு, முதலியார் தன்னை ஒரு பயங்காளி என்றும் தான் ஒரு ஆணாத்மா அல்ல பெண்ணாத்மா என்றும் அடிக்கடி ஒழிக்காமல் சொல்லிக் கொள்வது உண்டு என்று எழுதினார். உடனே அதுக்கு அவர் மறுப்பு எழுதுகிற போது கடுமையா சாடி இருக்கிறாரு பெரியாரு திருவிக்காவை. அவ்வளவு சாடியதையும் படிச்சுட்டு, வைக்கம் வீரராகிய நாயக்கர் என்பால் கழிமிக சினங்குண்டு கடுமையான மொழிகளால் தூற்றி இருக்கிறார், அது கண்டு யான் அஞ்சுகிறேன். இம்மொழிகளை எல்லாம் கையாளுகின்ற காலத்து அவருடைய உள்ளம் சினவயப்பட்டிருக்கும், அந்த சினத்தினால் அவருடைய உடம்பிற்கு ஏதேனும் ஊறுவிகளுமோ என்று யான் அஞ்சுகிறேன் அப்படின்னார். இவ்வளவு கடுமையான சொற்களை சொல்வதற்கு இந்த உடம்பு அப்ப கொதித்து ஏறி இருக்கும். அதனால அவருக்கு ஏதாவது நிகழ்ந்தா என்ன செய்வது என்று யான் அஞ்சுகிறேன். என்ன சால்வு பாருங்க. அதுபோல அப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் அரசியல் நடத்திய காலம் வேற. சரி, நிந்திரி கொடுமை வியப்போடு, இந்த வியப்புங்கிறது தன்னை வியத்தல். பாருங்க, என்ன போல யாராவது செய்ய முடியுமா பாருங்க, இது மனைவி. அவன் பாரு, என்ன போல யாராவது ஒருத்தன் இந்த பணியை செய்ய முடியுமான்னு பாரு. அதாவது இவர்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் அவர்களால் உணரப்படுமே என்று தன்னை வியத்தல் என்பது இல்லை. ஒருவர் மற்றொருவரை புகழ்ந்து பேசலாம், தன்னையே வியந்து கொள்ளுதல் என்பது இல்லை. புறமொழி, புறம் பேசுதல், இது இயல்பா பலரிடத்தும் காணப்படக்கூடிய ஒன்று. புறம் பேசுதல் என்பது பொச்சாப்பு. பொச்சாப்பு என்பது மறவி, சோர்வு, கடைப்பிடி என்று நெகிழ்ந்திருத்தல் என்று எழுதுவார் பேராசிரியர். அடுத்தது மடிமை என்பது சோம்பல். பொச்சாப்பு என்பது மறதி, மடிமை என்பது சோம்பல், குடிமை என்பது இழிந்த பிறப்பிறன் என பிறரை சொல்லுது. அவன் இந்த சாதிக்காரனாச்ச என்று பேசுகிறார். அதாவது புத்தர் அங்கிருந்து தாகத்தோடு வருகிறார். ஒரு பெண் தாழ்ந்த குலம் என்ற காலத்தில் சொல்லப்பட்ட குலத்திலே பிறந்த ஒரு பெண் கிணற்றில் தண்ணீரை இறைத்துக் கொண்டிருக்கிறார். 2 கையை ஏந்துறார், அம்மா தண்ணி கொடு. ஐயா, நான் தாழ்ந்து சாதிக்கா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே புத்தர் சொல்றாரு, அம்மா நான் உன் சாதியை கேட்கவில்லையே, தண்ணீர் தானே கேட்டேன் அப்படின்னாரு. அதனால அவர்களிடத்தே கூட அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை தோன்றுமாறு இந்த சமூக பிரிவுகள் மிக கொடுமையை செய்துவிட்டார். பிறப்பினால் வருவதே இல்லை சாதி என்ற அந்த உணர்வு பலருக்கும் இல்லை. பின்னாலே நாம் கற்பித்துக் கொண்டது என்பதை உணர வேண்டும். மதம் மாறிக்கலாமா, சாதி மாறக்கூடாது.
மதத்துல மாற்றம் அனுமதிக்கப்பட்டது. மதத்தினுடைய ஒரு கிளை தானே இந்த சாதி என்பது. அதையும் மாற்றிக்கோ, எந்த சாதியாக வேண்டுமானாலும் நம்ம ஒருவர் மாறிக்கொள்ளலாம் என்றால் இப்போ சரியா போச்சு. கடற்கரைக்கு கூப்பிட்டு பூணூல் போட்டார் பாருங்க பாரதி, இனிமே நீ ஐயர்னா எல்லாரையும் ஐயராக்கிட்டா சரியா போச்சு. சமூகத்துல வேறுபாடே வராது. அதான் குடிமை இழிந்த பிறப்பு என்று யாரையும் சொல்லுதல் இல்லை. இன்புறல் ஒருவர் ஒருவரில் தாமே இன்புற்றதாக. 2 பேர் குடும்பம் நடத்துறாங்க, அதுல ஒருத்த தலைவன் தான் மிகவும் இன்பமாக இருப்போம், அவள் எப்படி போனா என்னன்னு நினைக்கக்கூடிய நிலை. அதே போல அவர் இப்படித்தாங்க, அவர் எப்படி கடந்துட்டு போறாரு, நான் ஏதோ மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை கூடாது. ஏழ்மைன்னு எழுதக்கூடாது, இடையே ஏழைமைன்னு எழுதணும். ஏழைமை என்றால் வறுமை என்று பொருள். ஏழ்மைன்னா ஏழினுடைய தன்மை என்று பொருள். ஏழமை மறப்பு, அது மறந்து விடுதல். ஒப்புமை இந்நாளை ஒக்கும் இந்நாள் என்று கருதுதல் ஆகிய இவையெல்லாம் ஆகாத மெய்ப்பாடுகள். அடுத்து கண்ணினும் செவியினும் சென்னிதும் உணரும் உணர்வுடை மாந்தற்கு அல்லது தெரியும் உன்னை எப்பொழுதோ என்ன குறைத்தே. இந்த கண்ணாலும் செவியாலும் ஆற்றல் தோன்று உணரக்கூடியவர்களுக்குத்தான் இந்த மெய்ப்பாடுகள் புலனாகும். எளிய அறிவினருக்கும் மிக உண்மையாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அற்றவர்களுக்கும் இவையெல்லாம் பயன்படா என்று காட்டினார். ஆக இதனோடு மெய்ப்பாட்டியல் நிறைவுற்றது. அதனால இதுவரையில சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் நவரசம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில சொல்லக்கூடிய 9க்கு நிகராக 8 வகை மெய்ப்பாடுகளை கூறி 9வதாகிய சாந்தம் என்பது மெய்ப்பாடற்ற நிலை என்று காட்டி, அதுல சிறப்பாக அகம் சார்ந்த மெய்ப்பாடுகளை சொல்லுகின்ற காலத்து களவுக்குரிய மெய்ப்பாடுகள் இவை என்றும் கற்புக்குரிய மெய்ப்பாடுகள் இவை என்றும் மணமக்கள் தலைமக்கள் பால் தோன்றக்கூடிய தகுதிகள் இவை என்றும் கூடா இயல்புகள் இவை என்றும் அவ்வாறு நிரலே வகுத்து காட்டி சிறப்பாக எடுத்து கூறியிருக்கிறார் தொல்காப்பியர். இவற்றை உணர்ந்த நிலையில் நாம் அடுத்தபடியாக நாம் காணப்போவது உவமையியல் என்பது. அதாவது பல செய்திகளை நாம் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. சமுதாயத்தில் இன்றைக்கு ஆழமாக கற்கின்ற மனப்பாங்கு இல்லாததாலும் இடைவிடாது தொடர்ந்து கற்கக்கூடிய நிலைமை இல்லாததாலும் எழுதுவார் பலரும் பிழைபட எழுதுகின்றனர். கல்வி நிலையங்களிலெல்லாம் இந்த பிழைகள் கட்டுப்பாடின்றி குடியேறி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் அகற்றுவதற்குரிய தெளிவும் அறிவும் வேண்டும். கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் முதலில் பிழையின்றி எழுத வேண்டும், பிழையின்றி பேச வேண்டும். உவமை என்று தனியாக எழுதுகிற போது உவமை என்று எழுத வேண்டும். உவமை கூட்டல் இயல் என்று எழுதுகிற போது உவம இயல் என்று எழுத வேண்டும். உவம வியல், அந்த வகரம் உடம்படுமை, அந்த மை போடக்கூடாது. மாதா உவம வியல் என்று எழுத வேண்டும். உவமம் என்பது ஒப்பு. இந்த இடத்திற்கு இளம்பூர்ணர் பெருமான் இளம்பூர்ணர் எழுதக்கூடிய இந்த உரை இருக்கிறத, அது ரொம்ப நுட்பம். எதுக்கு ஓமை சொல்றதுன்னாரு? 2 காரணமாக ஓமை சொல்லுவதுன்னாரு. எதுக்கு ஓமை சொல்றது? ஒரு பொருள் எப்படி இருக்கும் தெரியாதவனுக்கு சொல்லுகின்ற போது அது இன்ன பொருள் மாதிரி இருக்கும் என்று ஒப்புமை காட்டி சொல்லுவது ஓமை. தாமரை போல முகம்னு சொன்னா தெரியாதா? தாமரையும் தெரியும், முகமும் தெரியும். அப்ப ஏன் சொல்றான்னா, கேட்டார்க்கு அலங்காரமாகி இன்பம் உண்டாக்கணும். அதனால அழகா சொல்றீங்கப்பா, 2 பொருளையும் நீ ஒப்புமையாக சொல்லுகிறாய், 2மே தெரிந்ததுதான், இருந்தாலும் அப்படி சேர்த்து பார்க்கின்ற போது ஒரு இன்பம் தோன்றுகிறது என்று சொல்ல வேண்டும். அதுபோல வரக்கூடிய உண்மைகளை இப்போது ஆசிரியர் வகுத்து காட்டுகிறார். இந்த தொகுத்து சுட்டலும் வகுத்து காட்டலும் என்பது இலக்கணத்தின் இன்றியமையா பகுதிகள். நினை பயன் மெய் உரு என்ற 4 வகை பெற வந்த ஊமத் தோற்றம். இந்த பகுதிகளுக்கு பேராசிரியருடைய உரை மிகச் சிறந்தது. 14ஆம் நூற்றாண்டுக்காரர் ஒரு சொற்களை விளக்குவதில், சொற்களுக்கு விளக்கம் சொல்லுவதில் அவரை போல சிறந்தார் ஒருவரை பார்ப்பது அறிவு.
சிற்றின்பம் சிற்றின்பம்னாங்க. அது என்னங்க சிற்றின்பம்? அப்ப அகப்பொருள் பற்றி பேசிக்கொண்டு வரக்கூடிய யாரும் சிற்றின்பம் என்று சொல்லி இகழ்கின்ற வகையில இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் பெறுகின்ற இன்பம் என்பது சிற்றின்பம் என்று எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், அது சிறிய நேரத்தில் பெறுகின்ற இன்பம் என்பதனால சிற்றின்பம் என்று சொன்னார்கள். ஆனால் அது பேராசிரியருக்கு உடன்பாடில்லை, திருக்கோவையார் ஆசிரியராகிய மாணிக்கவாசருக்கு உடன்பாடில்லை. அங்க சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், இவள் தரும் இன்பத்தை சிற்றின்பம் என்பது என்றால் கூர்ந்து கவனியுங்கள். இவள் தரும் இன்பத்தை சிற்றின்பம் என்பது எம்பெருமான் உரைகின்ற பேரம்பலத்தை சிற்றம்பலம் என்று சொல்லுவது போல. அதுவும் பேரின்பம் தான், அதுவும் பேரின்பத்திற்குரிய வழிதான். அறத்தோடு செய்வோமையானால், அறத்தோடு குடும்ப வாழ்க்கை நடத்துவோமையானால் அதுதான் பேரின்பத்திற்கு செல்லுகின்ற வாயிலாகும். அந்த வகையில் அது விளக்கம் சொல்லப்படுகிறது பேராசிரியரால். அப்படிப்பட்ட பேராசிரியர் வறுமைன்னாரு. வறுமையின்மை இல்லாமைன்னு எழுதியிருக்காங்க மற்றவங்க எல்லாம். அவர் அப்படி எழுத மாட்டார். ஒரு பெரிய எல்லாம் துறந்த ஒரு முனிவன் ரொம்ப வறுமையா இருக்கிறான்னு யாரும் சொல்றது இல்லை. காந்தியடிகள் வறுமையா இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு வரையறை வைத்துக் கொண்டு வாழ்ந்தார். சபர்மதியில இருக்கின்ற போது அவருடைய குடிசை பகுதிகளில் அங்க இருந்த மக்கள் மற்றவர்களும் குடிசையில் தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தன் அங்க வந்து திருடிட்டு போயிட்டான் பாருங்க. திருடுறதுக்கு இடம் தெரியாம ஆசிரமத்துல வந்து காந்தியடிகள் வீட்டிலையும் இன்னும் மற்ற வீடுகளெல்லாம் ஏதோ கிடைச்சதை சுட்டிட்டு போயிட்டான். மறுநாள் காலையில களவு கொடுத்தவர்கள் எல்லாம் வரிசையா வந்து நின்று சொல்லுங்கன்னு கையில ஒரு ஏடு வைத்துக் கொண்டு எழுதுறாரு, யார் யார் வீட்டுல என்னென்ன களவு போயிருக்குன்னு. அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி கொண்டு வருகிற போது நிமிர்ந்து பார்க்கிறாரு. மனைவி கஸ்தூரி பாடிக்கிறாங்க வரிசையில. உங்ககிட்ட என்ன இருந்தது திருட்டு போறதுக்குன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஒரு புடவை நானே நூல் நூற்று நெஞ்சு வச்சிருந்தேன் பெட்டியில போட்டு, அது களவு பிடிச்சுங்க. நீ எப்படி ஒரு புடவை மிகையாக வைத்திருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, எனக்காக இல்லைங்க, வரப்போகிற மருமகளுக்கு ஏதாவது கொடுக்கணுமேங்கிறதுக்காக ஒரு புடவை நான் நெஞ்சு வச்சிருந்தேன், அது காணா போயிடுச்சு. இப்போது இருக்கிறவர்களுக்கெல்லாம் உடையில்லையே என்று கருதாமல் வரப்போகிற மருமகளுக்காக நீ இப்போது செய்து வைத்திருந்தாயா, ஆகவே அது என்னுடைய குற்றம் அப்படிங்கிறார். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமை வந்ததுன்னு எப்படி சொல்றது? அதனால பேராசிரியர் உரையாளர் போகம் தூய்க்க பெறாத பற்றுள்ளம்னாரு. ஆசை இருந்த பொருள் இல்லைன்னா தான் அதுக்கு பேர் வறுமை. விற்க வேண்டும் என்ற உள்ளம் இருக்கிறது, ஆனா பொருள் ஒன்றும் இல்லை, அதுதான் வறுமை என்று அவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் சொல்லக்கூடிய வினை பயன் மெய் உரு என்ற 4. வினை என்பது தொழில், பயன் என்பது ஒரு செயலால் உண்டாகின்ற விளைவு, மெய் என்பது அதனுடைய வடிவம், உரு என்பது நிறம். உரு என்பது நிறம்ங்கிறத மறந்துடாது. மெய் என்பது உருவம், வடிவு, உரு என்பது நிறம். இப்ப 4 எடுத்துக்காட்டு பார்க்கலாம். புலி போல பாய்ந்தான் என்பது வினை ஓமம். புலி போல பாய்ந்தான் அப்படின்னு சொல்லுகிற போது பேராசிரியர் உரை எழுதுவாரு, அது பாயுமாறே பாய்வன் என்னும் தொழில் பற்றி ஒப்பித்தமையும்பாரு. அது பாயுமாறே பாய்வன் என்னும் தொழில் பற்றி ஒப்பித்தமையும் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வரி ஒன்று எழுதுவாரு, பாலும் காலும் தோலும் முதலாயினும் ஒவ்வான் என்பது. ஒன்னா புலி போல பாய்ந்தானோன்னா இவனுக்கு வால் இருந்ததுங்களான்னு யாரும் கேட்கக்கூடாது. இதனுடைய தோல்லையும் கோடெல்லாம் இருந்ததுங்களான்னு கேட்கக்கூடாது. அந்த தொழிலுக்கு தான் ஒப்புமை. உவமை என்பது ஒருபடை ஒக்கும். புலி போல பாய்ந்தான். அடுத்தது மாறி என்ன வன்கைங்கிறது பயன். மேகம் போன்ற கை வன்கை, முகில் போன்ற வன்கை, வன்கைன்னு சொல்லணும். தன்னகரம், வல்லன்மை உடைய கை. அங்கேயும் பேராசிரியர் உரை எழுதுவார், மாறியால் பெறப்படும் பொருளும் வன்கையார் பெறப்படும் பொருளும் நோக்கி பயன் என்றார் அப்படின்னு. துடி இடை, துடி என்பது
முழவு, கை முழவு, கையில வைத்திருக்கிற முழவுக்கு பெயர் துடி. அது ரெண்டு பக்கமும் அகன்று நடுவுல குறுகி இருக்கும். கை பிடிக்கின்ற இடத்துல பார்த்தா குறுகி இருக்கும். அதுபோல உடம்பினுடைய மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் அகன்றிருக்க இடைப்பகுதி சுருங்கி இருக்கிறதுனால துடி இடைமா. பொன்மேனி, பொன்போலும் நிறமுடைய மேனி, இதையெல்லாம் இந்த 4 வகையாக இந்த உவமை பேசப்படும் என்று காட்டினார். பிறவியும் வரும் மரபினை என்ற ஒரு பொருளுக்கு ஒரு உவமை என்று சொல்லுகிற போது ஒரு பொருளுக்கு பல உவமைகளை சொல்லலாம். 4, அதாவது 4 கூட வரலாம், ஒரே தொடர்ல வரலாம். எப்படி? காயா மின்சினி தோய நீர் பகிருடுப்பு எடுத்த அலங்கு குலை காந்தல். காந்தல் மலர் இருக்கிறது, அப்படி கொத்த அசைது. அது அணிமலர் நறுந்தாது ஊதும் தும்பி கையாடு வட்டில் தோன்றும். அது மகளிர் எல்லாம் கைகளாலே வட்ட ஆடுகிறார். காய்களை அப்படி விட்டறிந்து பந்தாடி கொண்டே இருக்கிறது இந்த கைகள். அதுபோல இந்த காந்தல் மலர்கள் அசைகின்றன, வண்டுகள் போய் அதில் விழுந்து விழுந்து எழுகின்றன. அதுபோல என்று இதுல வினை ஓமை இருக்கிறது, நிற ஓமை இருக்கிறது, அதாவது உரு ஓமை இருக்கிறது, வடிவோமையும் இருக்கிறது. அதனால இப்படி 2, 3 ஓமைகளை சரிய சொல்லுவதும் உண்டு. விரவியும் வரும் மரபினை என்ப. அடுத்தது உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்காலை. இது ஒரு நல்ல இலக்கணம். உவமை உயர்ந்திருக்க வேண்டும், உவமேயம் தாழ்ந்திருக்க வேண்டும். கடல் கண்டன்ன கண்ணகன் பரப்பின் அப்படி. பொன்மேனி என்றால் பொன் உயர்ந்தது, மேனியை காட்டிலும் பொன் உயர்ந்தது. அதனால உவமை உயர்ந்திருக்க வேண்டும். கடல் கண்டன்ன கண்ணகன் பரப்புன்னா கடலை போன்ற ஒரு பெரிய பரப்புன்னா கடல் எப்படி இருந்தாலும் பெருசுதான். அடுத்தது சிறப்பே நலனே காதல் வரியோடு அன்னார் பண்பும் நிலைக்களம் என்ற ஒரு உவமை சொல்லப்படுவதற்கு ஒரு நிலைக்களம் வேண்டும். இன்ன காரணமாக என்று சொல்லுது. நிலைக்களம்னா காரணம். இன்ன காரணமாக இந்த உவமை பிறந்தது. சிறப்பே நலனே காதல் வரியோடு அன்னார் பண்பு நிலைக்களம் என்ப. சிறப்பு, நலன், காதல், வலிமை, இந்த 4 காரணமாகத்தான் உவமைகள் தோன்றும். இப்ப பார்ப்போம். புறநகாற்றுப்படையில ஒரு அருமையான அடிகள் வரும். முரசு முடங்கு தானி மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல பாடல் பற்றிய பயனுடைய கோடியர் தலைவர் கொண்டது அறின என்று வரும். இது சிறப்பு ஓமை. எப்படின்னு கேட்டா, முரசு முடங்கு தானி மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல பாடல் பற்றிய பயனுடைய எழால். ஒரு பாட்டுல 3 வகையான அம்சங்கள் சேர்ந்து இருக்கும், 3 வகையான பகுதிகள். என்ன? பாடப்படுகின்ற பொருளை பற்றிய பாடுபொருள், அடுத்து அதற்கு அமைந்த இசை, அந்த இசையோடு எடுத்து சொல்லப்படுகின்ற முறைமை அல்லது பண் ஆகிய இவையெல்லாம் 3 ஒத்து வரணும். அதுபடி சொல்லுகிற போது முரசு முழங்கு தானே மூவரும் கூடி அரசவை இருந்த தோற்றம் போல. சேர சோழ பாண்டியர் என்ற 3 வேந்தர்களும் ஒரு அவையில கூடியிருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல அந்த பாடல் அமைந்திருந்தது என்று சொல்லுகிறான். இது ரொம்ப சிறந்த ஓமை. அதை பாடுகின்ற புலவருக்கு இந்த 3 வேந்தர்களும் இப்படி தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள், ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற அவா புலனாகின்ற அளவு பாடுகிறார். அடுத்தது ஓவத்தன்ன இடனுடை வரைப்பின் என்பது நலன். ஓவியம் போன்ற அழகான ஒரு நகரம், ஓவியத்தில் தீட்டினார் போன்ற ஒரு அழகு. ஒரு நகர அழகா இருந்தாலும் அந்த ஓவியத்தில் தீட்டுகிற போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். ஏனென்றால் ஓவியம் வேண்டாதவற்றை, அழகு குறைந்தவற்றை எல்லாம் நீக்கி விடுவான். அதனால ஓவத்தன்ன இடனுடை வரைப்பின் பாவை என்ன பலராய் மான்கவின் அரிமா. அது பாவை என்ன பலராய் மான்கவின், பாவை போன்ற செய்யப்பட்ட ஒரு உருவம் போன்ற பலராய் மான்கவின், பலராலும் ஆராயப்படுகின்ற அழகு என்று.
அடுத்தது அரிமான்னா அணங்குடை சுத்தின், சிங்கம் போல வலிமை. அதாவது வலிமையில மிகச்சிறந்தது அரிமா. ஆகவே அந்த அரிமாவை போல அணங்குடை சுத்தின் அத்தகைய வலிமை உடையவன் என்று சிறப்பு, நலன், காதல், வலி என்ற 4 பண்புகளின் காரணமாகத்தான் ஓமை தோன்றும் என்று சொன்னார். அடுத்து 5வது வந்து தனியா பிரித்து சொல்றார். 5வது உண்டு. அது என்னது? கிழக்கிடு பொருளோடு 5மாகும். கீழ்பிடித்து சொல்லுவது, இடித்து சொல்லுவதும் கூட ஒரு காரணமாக இருக்கும் ஓமை. எப்படி? அரவு நூங்கு மதியின் முதலொளி கரப்ப, வானத்திலே பார்த்தால் கிரகணம் என்று சொல்லுகிறார். அது நிலாவை இந்த நிலம் சென்று அணுகுகிறது. கோள்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று நெருங்குகின்ற காலத்தில் ஏற்படுகின்ற நிழல், அதை பற்றி சொல்ற. அரவு நுங்கு, பாம்பு போய் அந்த நிலாவை பற்றுகிறது. அரவு நுங்கு மதியின் முதலொளி கரப்ப, அவருடைய நெற்றியினுடைய ஒளி இப்போது சிதைந்திருக்கிறது. எது போல என்றால், பின்னால் இருக்கின்ற அந்த சடை, பின்னப்பட்ட சடை, இந்த கூந்தல் விரிந்திருக்கக்கூடிய நிலையில் நெற்றியில் இருக்கக்கூடிய ஒளி மங்கி இருக்கிறது. அது எப்படி என்றால், பாம்பினாலே கவ்வப்பட்ட நிலவு போல. இது குறைவுபட சொல்லுவது, இழிவுபட சொல்லுவது, இரக்கமாக சொல்லுவது. அதுதான் கிழக்கிடுபொருளோடு 5மாகும். அடுத்து முதல் சினை என்று உண்டு. பார்த்தீங்கன்னா, முதல் என்றால் இப்ப மனிதனுடைய உடம்பு என்பது முதல், கை என்பது சினை. சில சமயத்துல சினையே கூட முதலாயிடும். எப்படின்னு கேட்டா, கை முதல் விரல் சினை. இதெல்லாம் நாம சொல்றது யாருக்குள்ளே பார்த்திருக்கிறோம். முதலும் சினையும் என்று 1000 பொருட்கும் முதலிய மரபின் உரியவை உரிய. ஒரு முதலுக்கு முதலை ஊமையாக சொல்லலாம், ஒரு முதலுக்கு சினையை ஊமையாக சொல்லலாம், சினைக்கு சினையை ஊமையாக சொல்லலாம், சினைக்கு முதலை ஊமையாக சொல்லலாம். 4 வகையாக பேசலாம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். முதலோடு முதல் வரைபுறையும் மலகளிரு. இந்த மலை போல யானைன்னா, மலையும் உருப்படியா இருக்கு, யானையும் முழுசா இருக்கு. இந்த ரெண்டையும் ஒப்பிக்கின்ற போது முதலுக்கு முதல் உவமை. முதலோடு சினை என்று சொல்லுகிற போது, நெருப்பின சிறுகற்பன்றி. இந்த நெருப்பு என்பது முதல் முழுமையா இருக்கு. சிறுகன் பன்றி, பன்றிக்கு சின்ன கண்ணு, கண்ணு என்பது உறுப்பு சினை. அதனால முதலுக்கு சினை. அடுத்து சினையோடு சினை, தாமரை புறையும் காமர் சேவடி. தாமரைங்கிறது இங்கு மலர், கொடியில மற்றதெல்லாம் விட்டுட்டு மலரை மட்டும், சினையை மட்டும் சொல்லுகிறான். அந்த தாமரைக்கு நிகரான காமர் சேவடி, அவனுடைய திருத்தாள், அதுவும் சினைதான். சினைக்கு சினை ஓமை. அடுத்தது சினைக்கு முதல், தாமரை இதழ் போது போல குடை. அரசனுடைய குடை முழுமையா இருக்கு. அது எது போல இருக்குன்னா, தாமரை இதழின் போது போல, தாமரை விரிந்த தாமரையினுடைய போது போல என்று சொல்லுகிற போது சினைக்கு முதல். சரி, இவையெல்லாம் இவ்வாறு முதலும் சினையுமாக வரும். மிக இன்றியமையாத ஒரு நூற்பா அடுத்தது. சுட்டி கூறா ஓமமாயின், இன்ன ஓமைக்கு இன்னது ஓமேயம் என்று தெளிவுற அறியுமாறு சொல்லப்படாத ஒரு நிலையில் பொருளெதிர் புணர்த்து புணர்ந்தனர் கொளலே. ஒப்புமை பண்பை வெளிப்பட கூறாத இடத்தில் என்ன காரணமாக ஒப்புமை பிறந்தது என்பதனை ஆராய்ந்து, அது வினை காரணமாகவா, பயன் காரணமாகவா, மெய் காரணமாகவா, உரு காரணமாகவா என்று ஆராய்ந்து அவற்றுள் ஒன்றை தேர்ந்து சொல்லுக. எப்படி? பவளம்போல் செந்துவர் வாய் அப்படின்னா அது சுட்டி கூறிய ஓமம். ஏன்னா பவளம்போல் செந்துவர் வாய்,
சேப்பா இருக்கிறதுனால பவளம் வாய் ரெண்டையும் சொல்லிட்டேன் அப்படின்னா அது சுட்டி கூறிய ஓமம். ஆனா பவள வாய்ன்னு சொன்ன போது அது சுட்டி கூறா ஓமம். என்ன பண்புக்காக இவை இரண்டும் சொல்லப்பட்டன என்று தெரியல. அந்த இடத்துல நாம பொறுத்து பார்க்கணும். பவளவாய் என்பது இது நிறம் பற்றிய ஓமம், அதாவது உரு பற்றிய ஓமம். இல்லாவிட்டால் பேராசிரியர் அந்த இடத்துல உரை ரொம்ப சிறப்பாகுவார். இல்லாவிட்டால் வல்லென்ற கல்லிற்கும் நெல்லென்ற இதழிற்கும் ஆண்டோர் ஒப்புமை இல்லை என்பது நிறம். நிறத்தால்தான் இவை ஒக்கும், வேறு எதனாலும் ஒவ்வாது என்பது பொருள். அடுத்தது உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். ரெண்டுக்கு இடையில உண்மையா ஒரு ஒப்புமை இருக்கணும். ஒப்புமை இல்லாம ஓமை சொல்லக்கூடாது. மயில் தோகை போலும் கூந்தலும் சொன்னா சரி, காக்கை சிறகுன்னா கருமைன்னு சொல்லக்கூடாது. காக்கை சிறகு கருமையா இருக்கு, ஆனா அதை கொண்டு வந்து கூந்தலுக்கு ஒப்பிடக்கூடாது. கூந்தல் போன்ற நீட்சியும் அதற்கு இல்லை, அது அழகு பொருளும் இல்லை. அதனால காக்கை சிறகுன்னு கருமையில் என்று சொல்லுவது பொருந்தாது. ஓமை சொல்றதுல சில சமயத்துல பிழை வந்துடும். பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்களுக்கு கூட பிழை வந்து விடுவது. ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிஞர் எழுதுகிற போது, ரயிலில் மெயிலில் ராத்திரி வண்டியில் இன்ஜின் முன்னால் இருட்டை விரட்டிடும் 2 விளக்குகள் ஏக காலத்தில் என்னையே நோக்கி தாக்குதல் போல வெடிகள் என்னையே நோக்கி தாக்கினேன்னு எழுதினார். நாமக்கல் கவிஞர். அவருடைய 2 விழிகள் என்னை தாக்கின என்று சொல்லுகின்ற போது ஓம சொன்னாரு, ரயிலில் மெயிலில் ராத்திரி வண்டியில் இன்ஜின் முன்னால் இருட்டை விரட்டிடும் 2 விளக்குகள். இன்ஜினுக்கு முன்னால 2 விளக்கு கிடையாது, ஒரு விளக்கு தான். அவர் 2 கண்ணுங்கிறதுக்கு ஏற்ப 2 விளக்குன்னு சொல்லிட்டார். இது ஒரு பிழைபாடு தான். அது இன்பொருள் ஓமைன்னு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். பொருளே ஓமம் செய்தனர் மொழியினும் மருளரு சிறப்பின் அது ஓமமாகும். பொருளையே ஓமமாக சொல்லுவது, ஓமைக்கப்படுகின்ற பொருளையே ஓமமாக ஆக்கலாம். எப்படி? ஈரச்செருவையும் தேர் ஏறாக, ஈரம் பறந்த அந்த நிலத்துல தேரை ஏறாக கொண்டான். இப்ப பொருளே ஓமமாயிடுச்சு. தேர் என்பது ஏறாகிவிட்டது. விடியல் புக்கு நெடிய நீட்டி விடிய காலத்துல போய் செருப்படை மெடுத்த திருத்துரு தைந்தான். போர் செய்கிற களத்தை வயலுக்கு நிகராக இங்கு பேசுகிறான். பிடித்தெறி வெள்வேல் கடைய முடிவித்தி, எதை விதையா போட்டான்? வேலையும் அம்பையும் விதையாக விதைத்தான் என்று பொருளையே ஓமைப்படுத்தி விடுதல் இந்த நிலை. அடுத்தது பெருமையும் சிறுமையும் சிறப்பில் தீரா குறிப்பின்பதும் நெறிப்பாடுடைய. ரொம்ப பெருமைப்பட சொல்லுதல், ரொம்ப கழிய சிறுமைப்பட பேசுதல் ஆகியவையெல்லாம் இடித்து கூறுதலும் ஆகா என்றார். சிறப்பில் தீரா குறிப்பின்பதும் நெறிப்பாடுடைய, இதையெல்லாம் ஒரு இலக்கணத்தோடு பொருந்தும். ரொம்ப ஓரளவுக்கு தான் மிகுதியாக பேசலாம். இறப்ப உயர்வாக இறப்ப இழிவாக பேசுதல் இல்லை. மாக்கடல் நடுவன் எண்ணாற்பக்கத்து பசுவன் திங்கள் தோன்றியாங்கு பதுப்பயல் விளங்கும் திருநுதல் பிணித்தற்றால் என்ன என்று குறுந்தொகைப்பாட்ட சொல்றான். அவருடைய நெற்றி என்னை பிணித்தது எது போல என்றால், புதுக்கோள் யானையின் பிணித்தது. புதிதாக கைப்பற்றப்படுகின்ற யானை போல, யானையை பிடித்தல் போல என்னை பிடித்தது அவருடைய நெற்றி என்று பேசுகிறான். இவையெல்லாம் பொருத்தமான ஓமைகள் தான். தோளோடு தோல் தொடர்ந்து நோக்குறின் நாள் போல கடியுமான்பான் கம்பன். இந்த தோல்ல இருந்து அந்த தோல், கும்பகர்ணனுடைய இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரல பார்த்துக்கிட்டே இருந்தா நாள் பல ஆயிடும். அதெல்லாம் மிகையான ஓமைகள். ஆனால் அவையும் கூட அந்த இடத்திற்கு தக்கவை. ஏனென்றால் அவன் கும்பகர்ணன், அவன் எழுந்து நின்றானேயானால் மிகப்பெரிய ஒரு மலை எழுந்து நின்றது போல இருக்கிறதுனால அந்த இடத்திற்கு அவன் கம்பன் அதனை பொருத்தப்படுத்தி விடுகிறான். அதே போல ரொம்ப அளவாக சொல்லலாம், எவ்வளவு சுருக்கமாக வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா அதிலும் கூட எல்லை கடந்து போய்விடக்கூடாது. சான்றோர் உசா போல உண்டே நுசுப்பு. அருமையான ஓமை. இந்த பெண்ணினுடைய இடை மிக மெல்லிதாக மிக சிறிதாக இருந்தது என்று சொல்லுகிற போது சான்றோருடைய ஆய்வு கருத்து போல.
ரொம்ப நுணுகி ஆராய்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தை போல அவருடைய இடையும் அப்படி நுணுகி இருந்தது என்று பேசுகிறான். இதையெல்லாம் பெருமையும் சிறுமையும் சிரத்தில் தீராது, சிரத்திலிருந்து நீங்காதவாறு சொல்லப்பட்டன என்று பொருள். அடுத்தது ஒரு இந்தனாத ஒரு பகுதி ஓம உருவு பற்றி பேசுகிறார். அவை 36 உருவுகளை பற்றி பேசுகிறார். அவைதான் அன்ன, ஏய்ப்ப, உரள, ஒப்ப, என்ன, மான என்றவை என 6 சொல்லுகிறார். ஒன்ற, ஒடுங்க, ஒட்ட, ஆங்க, என்ற, வியப்ப என்றவை என 6. எல்ல, விளைய, இறப்ப, நிகர்ப்ப, கள்ள, கடுப்ப, ஆங்கவை என. தாய்ப்ப, மதிப்ப, தகைய, மருள, மாற்ற, மறுப்ப, ஆங்கவை என. புல்ல, பொருவ, பொற்ப, போல, வெல்ல, வீழ, ஆங்கவை என. நாட, நலிய, நடுங்க, நந்த, ஓட, புறைய என்பவை என. அவையும் அன்னபிறவும் கூறுங்காலை பல்குறிப்பினவே. இந்த 36 சொல்லிட்டு பாருங்க, அண்ணங்கிறது மதியன்ன முகம். இந்த அண்ண, ஒப்ப, போல இதெல்லாம் இன்னைக்கும் வழக்கில் இருக்கு. ஒப்ப போலெல்லாம் வழக்கில் இருக்கின்றன. ஆனா பல ஓம உறுப்புகள் இன்றைக்கு வழக்கில் இல்லை. ஆனாலும் செய்யுள் எழுதக்கூடியவர்கள் சில ஓம உறுப்புகளை கையாளுகிறார்கள். பண்டை காலத்து செய்யுட்கள் இவையெல்லாம் இடம்பெற்றவைதான். கொடுக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நலிய, நந்த என்ற ஓம உறுப்புகள் பழைய செய்யுட்களிலும் நமக்கு புலப்படவில்லை. அதற்கு முற்பட்ட காலத்தை அவை காட்டுகின்றன. இப்ப இந்த 36 ஓமைகளையும் ஓம உருவுகளையும் ஓம உருவுகளையும் அவர் என்ன செய்கிறார் என்றால், வினை, பயன், மெய், உரு என்ற 4ற்கும் தனித்தனியாக வகுத்து ஒவ்வொன்றுக்கும் 8 ஓம உருவுகளை பட்டியலிடுகிறார். அதாவது வினைக்கு 8 உருவுகள், பயனுக்கு 8 உருவுகள், மெய்க்கு 8 உருவுகள், உருவிற்கு 8 உருவுகள். ஒரு ஆராய்ச்சிக்காக சொல்லுகிறேன். இந்த தொல்காப்பிய நூலை மிக நுணுகி ஆராய்கின்ற காலத்துல தொல்காப்பியர் வினை ஓமத்திற்கு சொல்லப்படுகின்ற 8 ஓம உருவுகள் வினைக்கே பயன்படும். ஆனா அவராலேயே நூற்பாக்களில் இவை வேறு பயன், மெய், உரு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதெல்லாம் பொலிட்டிக்கல் லைசன்ஸ், அதெல்லாம் புலவனுடைய உரிமை. நாம் எழுதுகின்ற காலத்து இன்னென்ன ஓம உருவு இன்னென்ன பொருண்மைக்கு உரியது என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். 36 ஓம உருவுகளை சொல்லிவிட்டு இங்கு 32 வகுத்து சொல்லுகிறார். அதற்குரிய நிலையை நாம் பற்றி ஆராய்ந்து உணர வேண்டும். முதல்ல இப்ப வினைக்கு உரிய ஓம உருவுகள் 8, பயனுக்குரிய ஓம உருவுகள் 8, மெய்க்குரிய ஓம உருவுகள் 8, உரு அல்லது நிறத்திற்குரிய ஓம உருவுகள் 8. 4 8 32 பார்க்கலாம். இதனோடு நிறைவு செய்து கொண்டு வருகின்ற வகுப்புல இந்த 32 உருவுகளை எவ்வாறு அந்த பொருண்மைக்கு உரியனவாக காண்கின்றார் என்பதை காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.